திருச்சிற்றம்பலம். விடைவிடதுகந்த விண்ணவர் கோவே வினயனுடைய மெய்ப்பொருளே, முடைவிடதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைவட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே, இடைவிடதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவது நீயே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்ட அருள் என்ற குருநாதர் சா தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே எழுந்தருள் இருக்கின்ற நம்முடைய அருள் குருநாதர் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாய் இருக்கின்ற அனைத்து பெரியோருடைய திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாத ஊரர் புராணத்தை கடந்த சில மாதங்களாக சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு திருவருளாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அடிக்கடி நினைவு கூறுகிறோம், மாணிக்க வாசகருடைய வரலாறை சொல்லுகின்ற நூல்கள் என்று சொன்னால் திருப்பெருந்துறை புராணத்தில் ஒரு பகுதி, உத்தரவு புராணத்திலே ஒரு பகுதி, திருவிளையாடற் புராணத்திலே ஒரு பகுதி, இப்படி தான் இருக்க ஒழிய யாரும் முழுமையாக சொல்லவில்லை. அந்த முயற்சியிலே இவர்கள் எல்லாவரையும் விட இன்னும் கொஞ்சம் அதிக செய்திகள் தந்த பெருமை என்ற அளவிலே திருவாரூர் புராணம் திகழ்கிறது. இதுவும் முழுமையாக தந்தது என்று சொல்ல முடியலை. ஆனால் கடவுள் மாமுனிவர் சில நுட்பமான செய்திகளை எல்லாம் திருவிளையாடற் புராணத்திலும் திருப்பெருந்துறை புராணத்திலும் சொல்லப்படாத சில செய்திகளை எல்லாம் கூட இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதை நம்மால் இங்கு காண முடிகிறது. நிறைய செய்திகள். எவ்வளவு பொன் எடுத்துட்டு போனார் இங்கே தான் பதிவு பண்றார். திருவிழா பணத்தில் அந்த செய்தி இல்லை. திருவிழா பணத்தில் தீட்சை கொடுத்தார்னு சொன்னார். தீட்சை கொடுத்த உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னார். ஆனால் தீட்சை என்பதனை ரொம்ப விரிவாக சொன்னது திருவாரூர் புராணம். அந்த தீட்சையில் என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரியான தீட்சை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் இங்கே தான் காண முடிகிறது. ரொம்ப நுட்பமான சில செய்திகளும் அதே நேரத்தில் உணர்வறிய மெஞ்ஞானம் என்று சேக்கலார் சுவாமிகள் சொல்வது போல உணர்வறிய அனுபவங்கள் பலவற்றை சொல்லுகிறார். மாணிக்க வாசகருக்கும் சுவாமிக்கும் நடக்கக்கூடிய அந்த கருத்துரையாடல்கள் எல்லாம் அதெல்லாம் நாம் உணர்வதற்கு அரிதான மேலான சில சம்பாஷணைகள், அதையெல்லாம் இங்கு அதிகமாக காண முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை சிந்திப்பதற்கு துணையாயிருக்கின்ற திருவருளுக்கும் இங்கு எழுந்துள்ளிருக்கின்ற பெரியோர்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றியும் சொல்லி வழக்கம் போல காப்புச்சொல்லை சொல்லி நூலுக்குள்ளே நம்ம செல்வோம். பவளமால் வரையினில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றலகு பச்சுடம்பில் திவளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்தொரு கரத்தில் தரித்துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம்.
கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது ஒவ்வொரு நுட்பம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுள்னா சுவாமி தான். அவர் யானை முகத்தால் காட்சி தந்த பெருமை பிள்ளையாரா வந்தது. இந்த செய்தி எங்க சொல்றாருன்னா, விநாயகர் புராணத்துல ஒரு செய்தியை காட்டுறார், திருவிளையாடு புராணத்தில் ஒரு செய்தியை காட்டுறது சுவாமி சிவஞான போத சிற்றூரையில் எழுதுவார். சிவஞான போத பேருரை மாபாடியத்தில் அந்த செய்தியை சொல்லலை, ஆனால் சிற்றுரையில் அந்த செய்தியை சொல்றார். இப்படி சுவாமி சில இடங்களில் சிற்றுரையில் சொல்லாத பல விஷயங்கள் மாபாடியத்தில் சொல்வார், மாபாடியத்தில் சொல்லாத சில விஷயங்களை சிற்றுரையில் சொல்றார். அங்கே அந்த இடத்துல சொல்றார், கல்லாலழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று சொன்னால், அருளியை என்பது வினைப்பாட் எச்சம் என்று பொருள் உண்டு. கல்லால மரத்திற்கு அடியில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானுடைய அருளை பெற, அருளி என்ன அந்த இடத்துல அந்த அருளை பெற பொல்லா பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்கலாம் அப்படிங்க, அதான் பொருள். தட்சிணாமூர்த்தியினுடைய திருவருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். அப்படிதான் ஆரம்பிச்சார். அப்ப சுவாமி கேட்பார், அவருடைய அருளை பெறுறதுக்கு இவரை வணங்கினா அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி அவரே கேட்பார். கேட்டுட்டு சொல்வார், திருவாப்பணத்துல செய்தி எடுக்கிறார். அம்மாவுக்கு உபதேசம் செஞ்சார் சுவாமி. அம்மா ஒரு சின்ன கவனத்தை சிதற விட்டாங்களாம். அதனால என்ன பண்ணிட்டார், நீ போய் பூலோகத்தில் மீனாட்சியா பிறக்க கடவுதுன்ட்டார் சுவாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், குழந்தைகள் உள்ள அவங்க அந்த வேத ஆழமங்களை எல்லாம் எடுத்து தூக்கி கடல்ல வீசுச்சு. அதனால என்ன பண்ணார், அனுமதி இல்லாமல் உள்ள விட்டதுக்காக நந்திய பெருமானை நீ சுறாமீனா பிறக்க கடவுதுன்ட்டார். அடுத்தால முருகப்பெருமானை பார்த்தார், நீ ஊமை பிள்ளையா பிறக்க கடவுதுன்ட்டார். விநாயகப் பெருமானுக்கு ஒன்றும் சொல்லலை. அவருக்கு இட்ட சாபம் தமக்கே ஆகும் என்றால் அவ்விருவரும் தம்முள் வேற்றுமையின்மை பெற்றாம்னு எழுதினார் சுவாமி. எழுதுறாரு. அதனால அதுக்கு சாபம் விடலைன்னார். அப்ப அவ்விருவரும் தம்முள் வேற்றுமையின்மை பெற்றாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நுட்பமா. அந்த கடவுளை, எந்த கடவுள்? சுவாமிதான் கடவுள். அது யானை முகத்தை கொண்டு வந்தது. இங்க கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுள சுவாமி, கடவுளை நினைந்து கைதொழுவாம். அதனால விநாயகப் பெருமானுக்கும் சுவாமிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். கந்த புராணத்துல அங்க செய்தியை பதிவு பண்ணார், முருகப்பெருமானுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யானும் பேதகம் என்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குளவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினருக்கு அருளவல்லான் கந்த புராணம். யார்கிட்ட சொல்றாங்க பாருங்க, சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாப்லையா, அந்த கூற்று அப்படிதான் அமையுது. ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும், முருகப்பெருமானும் நானும். ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் என்றால் ரெண்டு பேரும் வெவ்வேறு நினைச்சா, நம்போல் பிரிவிலன், நம்போல் பிரிவிலன், நானும் நீ எப்படியோ அது மாதிரி நானும் முருகப்பெருமானும் சக்திட்ட, அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணா. நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குளவி போல்வான் யாவையும் உணர்ந்தான். யாவையும் உணர்ந்தான்னா அந்த தகுதி சுவாமிக்கு தான் உண்டு. யாவையும் உணர்தல் என்பது சுவாமிக்கு தான். அதனால யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றி நற்க அருளவல்லான். இந்த சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பான், அழிவில் முடிவில் அவனை வணங்கிறவர்களுக்கு வீடு பேரும் அளிப்பான் முருகன்ட்டான் சார். வீடு பேர் அளிக்கிறதுங்கிறது சுவாமிக்கு மட்டும் உள்ள குணம், அது முருகப்பெருமானுக்கு உண்டுன்னு கந்த புராணத்தில் முருகப்பெருமானும் சுவாமியும் ஒண்ணுதாங்கிறது அங்க பதிவு பண்றார். அதனாலதான் பாமன் சுவாமிகள் என்ன பண்ண அருமையா சொல்வார், எல்லாம் சிவன் தான், அது 5 முகச்சிவம், இது ஆனை முகச்சிவம் விநாயகப் பெருமான, அது 6 முகச்சிவம். உடனே அம்மாள் பின்னாடி இருந்து, அப்ப அம்மாவுக்கு என்ன சொல்வீங்கன்னா, பாமன் சாமிகளுக்கு வார்த்தை இல்லை, அழகு முகச்சிவம் போயிட்டார். ஆனை முகச்சிவம், 6 முகச்சிவம்,
அழகு முகச்சிவம் எல்லாம் ஐந்து முகச்சிவமே அப்படின்னு போனார். எல்லாம் சாமி தான். அதாங்க சொல்றாரு, கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த யாருனாரு? கடவுளை சுவாமிய நினைந்து கைதொழுவாம் என்று சொல்லி விநாயகப் பெருமானாய் எழுந்தருளி வருகின்ற அவனை நினைந்து வணங்கி நூல் படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவனை நம்ம வணங்கித்தான் வந்து துவங்க வேண்டும் சொல்லி ஒரு மரபு. அதனால அவங்க மங்கள வாழ்த்து செய்யறது அவங்களுடைய மரபு. சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு சிறிது மணுகாமை நன்கறிந்தார் ஆயினும் ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் மங்கள வாழ்த்து அருணர் என்பர். இது சிவஞான மாபாடியத்தில் சொல்றாரு சாமி. அதனால வந்து அவங்களுக்கு என்ன மெய்கண்டர் எதுக்கு காப்புச்சொல் செஞ்சாருன்னு, காப்புச்சொல் செய்யறதுங்கிறது விநாயக வணக்கம். எதுக்கு யார் விநாயக வணக்கம் செய்வாங்கன்னாரு, விநாயக வணக்கம் செஞ்சா தடைகள் வராம இருக்கும். அப்ப தடைகள் எங்கிருந்து வரும்னாரு, வினையினால வரும். மெய்கண்டாருக்கு எது வினை? வினையே இல்லாதவருக்கு வினையினால தடை எங்க இருந்து வரும்? வராது. அப்புறம் அவர் ஏன் காப்புச்சொல் செய்யணும்? சுவாமி கேட்கிறாரு. சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு மெய்கண்டாருக்கு இடையூறு சிறிதும் அணுகாமை அவருக்கு தெரியாதானாரு, நன்கு அறிந்தார் ஆயினும் ஏக் செஞ்சார்னாரு, ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் மரபுகளை போற்றுப்பட வேண்டும். பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும். ஏன்னா மாணாக்கருக்கு தடை வரும், நமக்கு நிறைய தடை வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் புஸ்தகம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு ஆள்லாம் இருக்க, புஸ்தகத்தை கையில் எடுத்துட்டு வந்துட்டா கண்ணாடி எடுத்துட்டு வரல, திறந்து ஒன்றும் வாசிக்க முடியல, அப்படி இருக்கு. எவ்வளவு தடை இருக்கு? புரிந்து கொள்வதில் தடை இருக்கு, புரிந்து கொள்வதை உணர்வதிலே தடை இருக்கிறது, உணர்ந்தவன் நிற்பதிலே தடை இருக்கிறது, எல்லாம் வரும். அதெல்லாம் எங்கன்னாரு, வினை வயத்தால் அதெல்லாம் நீங்கணும்னா நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கந்தகான் உமாதிசை ஒரே தட்டி போயிட்டார். விநாயகப் பெருமானுடைய திருவடி அதை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் வருந்தி கற்க வேண்டியதில்லை, தானா வருங்கிறார். அப்படிலாம் அவங்க சொன்னார். அதனால நீங்க காப்புச்சொல் சொல்லும் பொழுதே அவங்க உணர்வுகளை எப்படி புகுத்துறாங்க பாருங்க. உண்மை வழக்கு ஆசிரியர் சொல்லாரு, காப்புச்சொல் படிக்கிறது எதுக்குன்னா இந்த நூல் நல்லா புரியணும்னு, நான் இந்த நூலை நல்லா எழுதணும்னு, தப்பு இல்லாமல் எழுதணும்னு, அதுக்காக நான் உனக்கு சொல்ல, இந்த நூலினுடைய நிறைவான பலனாகிய ஆணவமலம் என்கின்ற பந்தம் அதை விட்டு நீங்குவதற்கு விநாயகப் பெருமான் உணர்கின்றார். வன்மை திரு ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பான். ஆசிரியர்கள் எப்படி காப்புச்சூழலை சந்திச்சிருக்கிறார். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமும் அழியாலும் மலர்தூவும் அடியாரும் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையா வேண்டார். அவர் பந்தம் இருக்குங்கிறார், இவர் வினை ஓடிப்படுங்கிறார். எல்லாம் காப்புச்சூழலுடைய விநாயகப் பெருமானுடைய சிறப்பு. அந்த அவர்கள் அந்த ஆசாரம் காத்தல் பொருட்டு அதை செய்தார்கள். நாம அவர்கள் காட்டிய வழியில் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டு அதை முதல்ல பயில வேண்டும். ரெண்டாவது நமக்கு வினைகள் உண்டு, அதனால அதெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா வேக்சின் போட்டுக்கிற மாதிரி முதல்ல இதை படிச்சுக்கணும் உண்டு. அதனால கவளமாகளித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று சொல்லி, இப்ப நம்ம ஏற்கனவே எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னா திருப்பெருந்துறை சருக்கத்துல இருக்கிறோம். முதல்ல மந்திரி சருக்கமா சில செய்தியெல்லாம் சொன்னார், சொல்லி அதுக்கப்புறம் ஒரு குதிரை வாங்க போனார், கதை நமக்கு தெரியும். குதிரை வாங்க போன இடத்துல என்னெல்லாம் நடக்கு அதைத்தான் நம்ம இப்போ பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த 5-6 வாரமா அதான் போய்கிட்டு இருக்கு. குதிரை வாங்க போன இடத்துல சுவாமியை பார்த்தார். முதல்ல சாமின்னு தெரியாது, அதனால சாமியை பார்த்தார். அந்த குருநாதரோடு இருந்து அவர் தீட்சை பண்ணி வைக்கிறார். அதெல்லாம் நடக்கு. என்னெல்லாம் நடக்குன்னார், உண்மை விளக்க ஆசிரியர் வார்த்தை சொன்னா ரெண்டே வார்த்தை, 2 தான் நடக்குங்க. பொய் காட்டி பொய் அகற்று பண்ணிட்டார். அதான் ஞானாசிரியருடைய வேலை. எல்லா வித்யா குருக்கள் எல்லாம் பொய்யை காட்ட முடியும், பொய்யை அகற்றுதுங்கிறது ஞானாசிரியரால தான் முடியும். அதை எங்க செய்யறார் சாமி. அது எங்க செய்யறாருனாரு, இந்த உலகமெல்லாம் பொய்ன்னு அவருக்கு காட்டினது மட்டுமில்ல, அதை அகற்றினார். எப்படி அகற்றினார்? வரும் பொழுது வந்த கோலம் பட்டு பீதாம்பரங்களும் நவரத்ன மாலைகளும் முத்து ஆரங்களும் அப்படிலாம் போட்டு சிவிகையில வந்து சுவாமியை பார்க்க போறதே, சிவிகை கொஞ்சம் முன்னாடி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி இறங்கி அப்படி BMW இருந்து இறங்கி போற மாதிரி தான் போறாரு. வந்த கோலம். இப்ப ஆள் எப்படி இருக்காருன்னு ஒரே ஒரு கோமனம் மட்டும், ஒரே ஒரு கோமம்.
இந்த பட்டு பீதாம்பரம் மாலை மரியாதை ஆரங்கள் வைரம் முத்து ஒன்றும் இல்லை. கடவுள் மாமுனிவருக்கு ரொம்ப வருத்தம். எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அவருடைய தலை எப்படி இருக்குன்னாரு, அது சீவி ரொம்ப நாள் ஆச்சாம் பறந்து அப்படி இருக்காராம். அப்படி வந்தவர் பொய் காட்டி பொய் அகற்றி பண்ணிட்டான். ஒரு பார்த்த பார்வையில எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான். அவன் என்னை பார்த்தான், பஞ்ச பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான். மறைஞான சம்பந்தர் பார்த்த பார்வையில் இப்படி நடந்துங்கிற நெஞ்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா மறைஞான சம்பந்தரை யாருன்னு சொல்றாரு? சிவபெருமான்கிறார். பிறவா முதல்வன் பிறந்து தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து, அதான் சொல்றாரு. பிறவா முதல்வன் சுவாமி தான், அவன் தான் மறைஞான சம்பந்தரை வந்தாருங்கிறார். பிறவா முதல்வன் பிறந்து தாருளாவும் புயத்து நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்தார். அவனுக்கு பேர்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. இவர் தான் பின்னாடி. அப்படிப்பட்ட ஆளு. அவருக்கு என்ன இங்க இந்த ஊருக்கு வந்து ஆதார் கார்டு கேட்பான். ஆனாலும் ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்னென்ன மறைஞான சம்பந்தன் பேர் வச்சிருக்கு. சம்பந்த நாதன் என்று பேர் புனைந்து, அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இந்த ஊர்க்காரமா அப்படியே இருக்கிறார். உண்டி உறக்கம் இன்பம் பயம் ஒத்து ஒழுகின, இதெல்லாம் சுவாமிக்கு இல்லாத குணங்கள். அவனுக்கு என்ன உண்டி? ஒண்ணும் கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றியும் பிறப்பு சங்க, அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன உறக்கம்? அவன் உறங்கினான்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். சாமி உறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. பயம்ங்கிறார். அவனுக்கு என்ன பயம்? நமக்கு நிறைய பயம் இருக்கு. ஏங்க ஆணவ மூலம் இந்த மாயோடு சேர்ந்து மயக்கத்தை கொடுக்குது, மயக்கம் பயத்தை கொண்டு கொடுக்குது. அவனுக்கு அந்த பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்பம்னாரு அவனுக்கு இன்பமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்தை தனியாக அனுபவிக்க வேண்டும். இன்பமே வடிவானவன் தனியாக அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுவும் அவனுக்கு இல்லை. உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஊர்க்காரங்களோடு அதனால இருக்க மாதிரி ஒத்து கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி இதெல்லாம் வந்து சொல்றார். அதனால அப்பேற்பட்ட அந்த பொய்காட்டி பொய்யகற்றின்னு காட்டினது போல ஞான ஆசிரியர் காட்டிய அந்த நிகழ்வு, அதெல்லாம் அந்த கதையில பார்த்துக்கிட்டே வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட வந்தவங்களாம் ஞாபகப்படுத்தினாங்க. அதுக்கு இவர் ஒன்றும் கவலைப்படலை. இப்போ மன்னனுக்கு தகவல் போய் மன்னன் இருந்து ஓலை வந்தாச்சு. ஓலை வந்து அதுக்கப்புறம் இவர் இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சுவாமி இங்கேருந்து நீ போய் மன்னனை போய் பாரு, நீ போய் சொல்லு, குதிரை வரும்னு போய் சொல்லுங்கிறார். நீங்கள் லெட்டருக்கு ஓலை கொடுத்ததுனால நான் உடனே வந்துட்டேன். ஆனால் இந்த குதிரையெல்லாம் வந்து ஆவணி மூலத்தன்னைக்கு வரும்னு சுவாமி மந்திரிட்டு மன்னன்ட்ட சொல்லுங்கிறார். அப்போ திரும்ப போகும்பொழுது தான் அவர் செய்தியை சொன்னார். போகும்பொழுது அதே கோமணத்தில் அதையிலெல்லாம் போல சுவாமி என்ன பண்ணுறான், அவர் எப்படி வந்தாரோ அது மாதிரி அதை நினம் மேலாய் அந்த ஆபரணங்களை எல்லாம் சுவாமி அணிவித்து மேக்கப் போட்டு அனுப்புகிறான் மந்திரியை. ஒரு மந்திரி மாதிரி அவர் அங்கே அனுப்பிச்சு விட்டா அந்த செய்தியெல்லாம் சொன்னார். அதோட போய் அங்கே நடந்த நிகழ்வு இல்லை அதெல்லாம் சொல்லி இப்போ கதை எங்கே போய் நிற்குதுன்னா, இவர் அப்படி வரும்னு சொல்ல மன்னன் ரொம்ப மகிழ்ந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லி முடிக்க, மன்னன் போய் ஓய்வில் இருக்கும் பொழுது மந்திரிகளில் ஒருவன் அங்கே போய் சொன்னான், மன்னா இந்த மாதிரி வந்து குதிரையெல்லாம் ஒன்றும் வர்ற மாதிரி தெரில, இந்த பணத்தை எல்லாம் இவர் கொண்டு வந்து அங்கே இருந்த ஒரு சிவனடியார்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப வெகுண்டு. அதனால என்ன பண்ணால் அங்கே ஆட்களை விட்டு தூதர்களை விட்டு திருப்பெருந்துறையில் போய் குதிரை இருக்கான்னு பார்த்துட சொன்னான். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. திருப்பெருந்துறையும் சுற்றி உள்ள ஊர்லேயும் பார்த்தாச்சு அங்கே குதிரையெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. வந்து மன்னன் ரொம்ப வெகுண்டு எழுந்து அப்படி அந்த அதுதான் நம்ம அந்த சூழல் அவனை கொண்டு சிறையில் வைக்க சொல்லி சிறையில் வச்சதா அந்த செய்தியில் தான் அன்னைக்கு நம்ம போன வாரம் கொண்டு நிறைவு செய்தோம். 119வது பாட்டில் தனம் இனி தருதல் வேண்டும் என்று வந்தண்டலாளர் சினமுடன் புகழ வாளாயிருத்தலும் தீமை கூறும் நினைவுடன் அமைச்சர் வாழ்வின் நீக்கி மெய் வாக்கின் மன்னர் தனியுற வலிதில் காவல் சாலையில் ஆக்கினார்கள். தனம் இனி தருதல் வேண்டும் என மன்னன் தான் சொன்னான். எடுத்துட்டு போன இந்த பணத்தை இந்த ஆளை நீங்க பிடிச்சு கட்டி வச்சு இந்த பணத்தை எனக்கு வாங்குங்க. இப்போ அதான் தண்டலாளர்களுக்கு உத்தரவு. அதனால அவங்க அதுதான் சொல்றாங்க, தனம் இனி தருதல் வேண்டும். பெரிய 49 கோடி பொண்ணு இல்லை. அதனால சொல்றார் தனம் இனி தருதல் வேண்டும் என்று வந்தண்டலாளர்
தண்டலாளர் அதுல எப்படின்னா வந்தண்டலாளருங்கிற ரொம்ப வன்மையானவர். ஆமா, பிற குற்றத்தை இது பண்ணியவர் கூட ஆள் எப்படி இருப்பான் அவன், அதனால அவன் இதா இருக்கிறான். வந்தண்டலாளர் சினமுடன் புகழ, பணத்தெடியா முதல்ல, பணத்தெடுறி முதல்ல அப்படி அப்படி பேசியிருப்பான் போல யார்கிட்ட போய். சினமுடன் புகழ, நம்மால் எப்படி இருந்தாருன்னாரு. அவரும் ரொம்ப பரபரப்பாயிட்டாரு. இல்ல இல்ல, அவரும் திரும்ப 2 வார்த்தை பேசினாரு. இல்ல இல்ல, வாழாயிருத்தலும், நமக்கு சம்பந்தம் இல்லை, அவன் என்னமோ நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படி மாதிரி இருந்தாரா. இவன் எதுக்கு ஏன்ட்ட வந்து பணம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரா. சினமுடன் புகழ அவங்க வந்தண்டலாளர், இவர் எப்படி இருந்தார், வாழாயிருத்தலும் தீமை ஊறும் நினைவுடன் அமைச்சர் வாழ்வின் நீக்கி, அமைச்சர் வாழ்வின் நீக்கினர். உங்களை மந்திரி சபையில இருந்து வெளியே எடுத்துட்டாங்கன்ட்டு. ஏன்னா அது நான் போன முறை சொன்னேன், அந்த பாட்டை சொல்லி தான் அவசரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். ஏன்னா நீங்க மந்திரியா இருந்தால் தண்டனை கொடுத்துருக்க முடியாது. அதனால என்ன பண்ணார், இப்ப மந்திரி பதவியில இருந்து உங்களை, ஏன்னா அது முந்தின பாட்டிலேயே சொல்லிட்டேன், கொண்டவம் வரிகள் காணார் மீண்டனர் கோவும் நம்பால் பற்றிய நேசம் விட்டான் பாரி இனி ஆள விட்டான். உங்க மேல வச்சிருந்த அன்பை மன்னன் ஒளிஞ்சு போச்சு இந்த செய்தினால. அதனால இனிமேல் பாரி இனி ஆள விட்டான், உமக்கு இனிமேல் ஆளுங்கிற தகுதி கிடையாது அப்படின்னு முந்தின பாட்டிலே சொல்லிட்டார். அதனால இங்க அதை சொல்றார், நினைவுடன் அமைச்சர் வாழ்வின் நீக்கி. யார என்ன, மெய் வாக்கின் மன்னர். அந்த இடம் தான் அருமையான சொல். வேப்பிள்ளை இந்த இடத்துக்கே அருமையான இடம். மெய்வாக்கின் மன்னருங்கிறதுக்கு, மெய் வாக்கு என்பது அவர் அருளிய திருவாசகமாம்னு எழுதினார் முதல்ல. எது மெய்வாக்குன்னு, மெய்யை சென்று அடைவதற்கு உதவி செய்யும் வாக்கு மெய்வாக்கு. அது மெய்யை சென்று அடையுமானார். ஆமானார். எங்க சார்னாரு, சாத்திரம் திருக்கழிட்டுப்படிய வாய்பரியோ தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளுந்து. திருக்கழிட்டுப்படியார் சாத்தனம் சொல்லுது. திருக்கழிட்டுப்படியார் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் சொல்றார், மாணிக்கவாசருக்கு குதிரை மேலே வந்து அவன் அருள் செய்தானே, அந்த திறத்தை எல்லாம் மாணிக்கவாசர் திருவாசகம் திருக்கோவையார்ல தந்தார் அல்லவா. அந்த நூல்களை படித்து நான் முக்தி இன்பம் பெறுவேன் அப்படின்னு சொல்லல, நான் முக்தி இன்பம் பெற இருக்கிறேன் சொல்லல, முக்தி இன்பத்தை பெற்று விட்டேன் இறந்த காலத்துல போட்டார். பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து புஸ்தகமா கொடுத்தது. மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்வான் இல்ல, செய்தான் கண்டாய். அவ்வாறு செய்தவன் திருவாதூர் திருக்கழிட்டுப்படியார். அதாவது சாத்திர நூல்ல நம்ம சமய ஆச்சாரியார் 4 பேரை வந்து என் உயிர் துணையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்கன்னா சும்மாவா? சமயாச்சாரியார்கள் அவர் அப்படி பாடி வைக்கிறார். சமய ஆச்சாரியார்களை சந்தானாச்சாரியார் நிலையில வந்தவர்கள் பாடி மகிழ்கிறார். திருக்கழிட்டுப்படியார் சாத்திரம் 4 பாட்டு வரிசையா 4 பெருமக்களுக்கு பாடினார். ஓடம் சிவிகை உலவாக்கிளி அடைக்க பாடல் பனை வெப்பு ஏடெதிர் என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கிவைதாம் ஓங்கு புகழ் தென்புகலி வேந்தன் செயல். ஞானசம்பந்தர் வரிசையா சொல்லிட்டோம். சொன்ன வரிசை மாறி மாறி இருக்கும், அது பாட்டுங்கனால அப்படி இருக்கு, வரலாறுக்கும் அதுக்கும். ஆனா அவர் செஞ்ச செயல்லாம் ஓடம் திருக்குள்ளம்புது, சிவிகை திருநெல்வேலியில் இருக்கு, உலவாக்கிளி திருவாரூர், எல்லாம் நம்ம தெரிஞ்சதானே. ஓடம் சிவிகை உலவாக்கிளி அடைக்க பாடல் பனை வெப்பு ஏழு எதிர் என்புக்கு உயிர் கொடுத்தல், மயிலாப்பூர்ல என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கிவைதாம் ஓங்கு புகழ் தென்புகலி வேந்தன் செயல். தென்புகலி வேந்தன் ஒரு வாழ்ப்பா ஞானசம்பந்தருக்கு என்ன ஒரு சொல் போட்டார் பாருங்க, தென்புகலி வேந்தன். அது கூட பெரிய நயம். தென்புகலி வேந்தன் அப்ப வடபுகலி ஒண்ணு இருக்கான்னு ஒரு கேள்வி வந்துடும். இல்ல, அந்த இடத்துல திசையை நோக்கி வந்த சொல் இல்லை, ஒரே ஆசிரியர். அதான் ஒரே ஆசிரியர். அப்போ நம்ம அவங்கள தான் சொல்லிட்டே இருக்கிறோம், ஒரே ஆசிரியர். இச்சொல் அழகின் மேற்றுன்னு பொருள் மனுஷன். அழகான புகழின்னு அர்த்தம். தென்னுன்னா அழகுன்னு அர்த்தம். இப்போ தென்காசின்னா வடகாசின்னு ஒண்ணு இருக்கு. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. அப்ப வடதில்லை ஒண்ணு இருக்கா சார்? கிடையாது. அது என்ன அர்த்தம்? அழகான தில்லைன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்துல தென் புகழின்னா அழகான புகழி அந்த அர்த்தத்துல. அதனால தென்புகலி வேந்தன் செயல்னர். அடுத்த பாட்டு அப்புறம் சொன்ன
கொல்கரியும் நீற்றறையும் அஞ்சின் கொலை தவிர்த்தல் கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல் மறுவார் மறைக்காட்டில் வாசல் திறப்பித்தல் திருவாமூர் ஆளி செயல். அது வரிசை சொல்லிட்டான். கொல்கரியன் கொல்ல வந்த யானையே அஞ்சுவது யாது ஒன்றுமில்லை என்பன். கொல்கரியன் நீற்றறையன் நஞ்சின் கொலை தவிர்த்தல் கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல் அதெல்லாம் சொல்லி வாசல் திறப்பித்தல் அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் திருவாமூர் ஆளி செயல். அடுத்த பாட்டு சுந்தரர் இருக்குல்ல, நீங்க சுந்தரருக்கு இந்த செயல் எல்லாம் சொல்லணும். அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? அவினாசியில குளத்துல பிள்ளைய கொண்டு வந்தது, மணிமுத்தாரில் போட்டுங்க எடுத்தது, தலையில வச்சு படுத்த செங்கல்லாம் தங்கமாச்சு, இதெல்லாம் செய்த அப்படின்னு சொல்லணும்ல. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், இந்த உலக பாசங்களை எல்லாம், இந்த மகளிர் இன்பம் என்ற இதெல்லாம், இந்த மோகங்களை எல்லாம் விட்டு வெளியே வர்றவங்களுக்கு முக்தி இன்பம் என்று சொன்னது யாருன்னா சுவாமி. வேத ஆகமங்கள்ல திருமுறைகள்ல சாத்திரங்கள்ல சொன்னது சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியவே போய் தூது அனுப்பிச்சாம இவன் பெரிய ஆளியா நீ அப்படின்ட்டு இப்படியே சொல்றாரு. மோக மறுத்திடி நாம் முக்தி கொடுப்பதன ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையர்வால் தூதாக போக விடும் வந்தொண்டன் தொண்டுதனை ஏதாக சொல்வேன் யான்ட்டு. ஞானசம்பந்தருக்கு அப்பர் பெருமானுக்கு அவர் செயலை சொல்லவா செஞ்சார். சுந்தரர் வரும்போது அவர் செயலில் நான் என்னன்னு சொன்னேன், நீங்க எதை விடணும், விட்டா உனக்கு முக்தி இன்பம் கிடைக்கும்னு சொன்ன அவரையே எதை விடணும்னு சொன்னாரோ அங்கேயே போய் தூது அனுப்பிச்சான்னா, அங்க சங்கிலியார் வீட்டு போய் சொல்லியிருக்கு, அங்க பறவையார் வீட்டுக்கு போய் சொல்லுது, இப்படி தூது அனுப்பிச்சான்னா. அதனாலதான் பின்னாடி சிவஞான சம்பளம் அதை மையமா வச்சு காஞ்சிபுரம் துதி சொல்லும் பொழுது சொல்லுவார், ஒரு கல்யாணத்துல தடுத்து நிறுத்தினவன் தடுத்துன்னு மட்டுமா நிறுத்தினான், பஞ்சாயத்து வரையும் கொண்டு போயிட்டான் இல்லைங்களா? திருவண்ணூர் பஞ்சாயத்து போய் தானே 2 தானே நின்னுது, இதுவும் நிற்குது. அவன் எனக்கு அடிமை, நீங்க ஒன்ன பாருங்க ஒலைய இப்படி கையை கட்டி, அதுவும் யோசிச்சு பாருங்க. அந்த ஊர் பஞ்சாயத்துல ஒரு யாரோ அவர் முன்னாடி சாமி கையை கட்டி நின்றுருக்காரு, நான் தான் அது கொடுத்துருக்கேன் பாருங்க, நல்ல பாருங்க, அந்த தம்பியை நம்ப முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. 2 தான் அப்படி போய் நின்று. அதனால அப்படி கொண்டு போனவனை திரும்ப அடுத்தால ஒரு கல்யாணம் நடக்கதே பெருசு. அந்த கல்யாணத்துக்கு நம்மளா இருந்தா ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டோம். அந்த ஆளுங்க சொல்றாரு, அப்படி கல்யாணத்தை நிறுத்தி பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டு போனவனை வச்ச நீ அடுத்தால 2 கல்யாணம் பண்ணேன்னா நீ ரொம்ப பெரியாளி ஆகுறாரு சாமி. இப்படியே சொல்றாரு சிவஞான சாமி. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் அப்படிலாம் அருமையா சொல்லும். சீர்திரு தொண்ட தொகை விரித்த பேர் அருளின் பெருமாள் திருமண கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமார். சிவஞான சுவாமிகள் வாயில தன்னுடைய குலதெய்வம்னு சொல்றாரு. ஏன்னா அங்கேயும் 4 ஊருக்கு துதி சொல்றாரு. இங்கே வரிசையா பரசமய குளரியை வளரா வாயனை பூம் பலனம் சூழ்ந்து சிறபுறத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் புறவையிட தமிழ் வேதம் விரித்தருண் கவுனியகுல தெய்வத்தை வென்று எமையாளுடைய விளங்கத்தை விரும்பி வாழ்வான். இடையரா பேரன்பும் மலைவாரும் திருவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துரம் வாகீச பிறந்த ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வான் சொல்றார். அங்கதான் சொல்லும் பொழுது ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருள் பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமண கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமாள் அப்படிலாம் சொல்றார். அங்க எது சொல்ல வந்தேன்னா, பின்னாடி அதை எடுத்து தாய்மானவரும் அதை ரொம்ப நுட்பமா ஒரு இடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு, இவன் கட்டுச்சோறு சுமந்தான் திருக்கச்சூர் ஆலக்கோயில்ல, சாப்பாடு கொண்டு கொடுத்தான் திருக்குறுகாவூர் வெள்ளடையில, அங்கெல்லாம் வந்தது அவன்னு தெரியாது. முதல்ல பந்தல் அமைச்சம் கொண்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தான். இவர் கொஞ்சம் கண்ணை சந்து பார்த்த பந்தலோட காணாம போயிட்டான். அருணையார் உரையில் அப்படியே எழுதுவார், வந்தவரும் பந்தரோடு காணாமல் போனார் போயிட்டார். இத்தனை ஏமாற்றை அறிந்தலேன் அப்படின்னு பாடுறாரு. அப்போ இதெல்லாம் தெரியாம நடந்தது. தாய்மானவர் தான் சொல்றாரு. ஆனா தெரிஞ்சுதான் இவர் தூது அனுப்புனாரு. இப்போ யாரையோ ஒரு வயசான ஆளுன்னு சொல்லி தெரியாம அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஐயோ சுவாமியெல்லாம் நான் அனுப்பிச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல, சுவாமின்னு தெரிஞ்சு
அதை போய் என்னன்னு கொஞ்சம் எனக்கா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு பெரிய அதுக்கு சொல்றாரு. அதுக்கெல்லாம் என்னவா, இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னாரு, தமிழ் மேல அவருக்கு இருந்த பற்றின் காரணமா செய்ய முடிஞ்சுன்னு வார்த்தை போட்டார். தமிழ் மொழிக்கான சிறப்பை சொல்றார். பித்தரீரை என்றறிந்து பேதைவால் தூது அனுப்புவித்த தமிழ் சமர்த்தர் மெய் புகழ்வது என்னாலும். பித்தரீரை என்று அறிந்து பேதைவால் தூது அனுப்புவித்த தமிழ் சமர்த்தர் அவர் சொல்றார். சுந்தரர் முத்துசாமிகளை தமிழ் சமர்த்தர்னு ஒரு வார்த்தையில சொல்றார் தாய்மானவர். இப்படி அதெல்லாம் சொல்லி அதுக்காக சொல்ல வந்த சொல்லி அப்போ வாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாத யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊர் ஆளும் தேன் அப்படின்னா மாணிக்க வாசகருடைய சொல்லுக்கு அது மெய்யிடம் கொண்டு சேர்க்கும் வாக்கு. அதனாலதான் மெய் வாக்கின் மன்னார் பாட்டு மெய்யிடம். ஏன்னா அதுதான் குருநாதருடைய வேலையும் கூட. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். மெய்கண்டார் அப்படித்தானே சொன்னார். அதனாலதான் அருணதி சிவாச்சாரியார் மெய்கண்டாரோட திருவடிகளை யார் தலைமையில வச்சு வணங்குவாங்கன்னு சொல்லும் பொழுது முக்தி வேண்டுபவர்கள் எல்லாம் மெய்கண்டார் திருவடிகளை தலைமையில் வைப்பார்கள்னு சொல்லல. சீவன் முத்தர்களா இருப்பவர்கள் மெய்கண்டார தலைமையில் வைப்பாங்க. பவனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனை அப்படிதானே ஒண்ணு முடிகிறார். சிறப்பு பாயிரத்தை முடிக்கும் பொழுது மயர்வர முன் நந்தி முனிகளுக்கு அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் என்னை சுவேதனவன் மெய்கண்ட நாதன் இதெல்லாம் சொல்லிட்டு பவனி வன்பகை கடந்த பிறவியை விட்டு நீங்கிய பவனி வன்பகை கடந்த தவர்த்தால் விருந்தவர் தவர் அடிமுனைந்த தலைமையோனே. அவர்கள் தன் மெய்கண்டாருடைய திருவடிகளை தங்கள் தலைமையில வைத்திருக்கக்கூடிய தலைமை பண்புக்கு உடையவன் எங்கள் மெய்கண்டார்னு துதி செய்யறார். சிறப்பு பாயிருந்தது. ஏன்னாரு மெய்யை காட்டக்கூடிய வல்லமை உடையவன். சிதம்பரம் மும்மணி கோவைன்னு ஒரு நூல், அதுல குமரவர் சமையல் சொல்வார், ஞான் மாணிக்க வாசகருடைய பெருமையை சொல்வார். காமம் சார்ந்த ஞானப்பணுவல் திருக்கோவையார சொல்றார். காமம் சார்ந்த ஞானப்பணுவல் அதெல்லாம் தந்து அவர் யார் பைந்தமிழ் நவீந்த சென்னா புலவன். மாணிக்கவாசகர் சொல்றார், பைந்தமிழ் நவீந்த சென்னா புலவன் அவன் செய்த இதெல்லாம் விட பெரிய சிறப்பு என்னன்னாரு, அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஆலவாய் அண்ணலை காட்டி. அரிமர்த்தன பாண்டியன் சுவாமி பார்க்கிற காரணமா இருந்தது இந்த மாணிக்கவாசகர். அதான் அவருடைய, இதுதான் குருநாதருடைய சிறப்பு. சுவாமியை காட்டுறது அவங்களாலதான் முடியும், வேற யாரும் முடியாது. அதை காட்டக்கூடிய வல்லமை உடையவருடைய வாக்கு. அதனால இது மெய் வாக்கு. அந்த நூல் அப்ப திருவாசகம்ன்றது எதுன்னா மெய் வாக்கு. அது அதனால இந்த வார்த்தை போட்டாரு, மெய் வாக்கின் மன்னர். ஒரு பொருள். இன்னொரு பொருள் வேர்பிள்ளை. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், 7 நாளும் இப்ப நினைக்கிறோம் வேர்பிள்ளை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்பதான் ஒழுக்கமா எங்க குருநாதர் சொல்லுவாங்க, ஒழுக்கமா படிக்கணும்பாங்க. அது மாதிரி இப்பதான் திருவாசக பணத்தை கொஞ்சம் ஒழுக்கமா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஒழுக்கமா படிக்கன்னு சொல்ல, படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இங்க வேர்பிள்ளை அங்கனங்கன கூட நிற்கிறாரு. மெய் வாக்கின் மன்னவர் சொல்றாரு, ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு போய் மன்னர்கிட்ட சொன்னாரு. ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வந்தது. அதனால இவர் எப்பவுமே இவர் சொல்றது மெய் தான் அப்படின்ட்டு மன்னர் தான் அவசரப்பட்டான்ட்டார். ஏன்னா ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொன்னார். அவன் அதுக்குள்ள அந்த சொன்னவன் எவனோ ஒருத்தான் சொன்னான்னு மந்திரி சொன்னான்னு கேட்டு திருப்பரத்துல போய் குதிரை இருக்கான்னு பார்த்துட்டு வந்து இல்லைன்னு உடனே இவரை பிடிச்சி பணத்தை கேளுன்ட்டான். என்ன பண்ணியிருக்கலாம், 2 நாள் தான், ரொம்ப நாள் கூட இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி தான் நடக்கு. சரி கொஞ்சம் அமைதியாக இருப்ப, இவ்வளோ நாள் இருந்தாச்சு, நாவணி மூலத்தன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்கான்ல, வருதான்னு பார்ப்போம், வரல என்ன கேட்டு பார்ப்போம் அடுத்தால அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவன்தான் அதான் சொல்றாரு, இவர் போய் சொல்லலைங்கிறத சூட்சுமமா கடவுள் மாமுனிவர் சொல்றார், மெய் வாக்கின் மன்னர் அப்படின்னார். அவர் சொன்னது உண்மைதான், குதிரை. அதான மெய் வாக்கின் மன்னர் தனியூர, தனிமையா அவரை கொண்டு போய் வலிதில் காவல் சிறையிலாக்கினார்கள். வலிதில்னு அப்படின்னு நம்ம வலிமையா அவங்க இழுத்துட்டு போய், ஆமா அது என்ன ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது என்ன பெரிய இதாவை கூட்டு போயிருப்பாங்க. அதனால வலிதில் காவல் கூட ஒரு செய்தி அன்னைக்கு நான் சொன்னேன். அதுக்கு சான்று எங்க அப்படின்னு எனக்கே சொல்ல தெரியல. ஆனா வேர்பிள்ளை இப்படிதான் எழுதுறாரு, பிடரியை பிடித்து கொண்டு தள்ளின்னு எழுதுறாரு. இப்படி எழுதிட்டு அப்புறம் அவரே அதுக்கு ஒரு அமைதிப்படுத்துறார். ஆனால் எங்கேயுமே பாட்டில் அப்படி இல்லை. அப்புறம் எப்படி இவராக எழுத முடியும்னா அதுக்கு அவரே அமைதிப்படுத்துறார். எப்படி சொல்றாருன்னா,
இதை சொல்ல கடவுள் மாமுனிவர் தயங்கி இப்படி மென்மையா சொன்னாருங்கிற. சரி, இப்போ இது உங்களுக்கு யார் சொன்னா? அது அந்த இடத்த அவர் எனக்கு தெரிஞ்சு காட்டலை. கொஞ்சம் ஆழமா படிக்கணும், பெரியவங்ககிட்ட கேட்டால் தெரியும். இல்லாம வேப்பில் எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் கண்டிப்பா சான்று இல்லாமல் எழுத மாட்டார். இருக்கட்டும். இங்கே இப்போ என்ன தெரியுதுன்னா, தனியுற வலிதில், அதனால அந்த பொருள் அப்படி எடுத்துக்கிட்டாரோ எனக்கு புரியல. ஏன்னா தனியுற காவல் சிறையில் ஆக்கினார்கள்னு சொல்ல, வலிதில்னா என்ன அர்த்தம்? இழுத்துட்டு போய், இல்லைன்னா ரொம்ப இது பண்ணி முரட்டுத்தனமா அப்படிதான் நடந்திருக்காங்கன்னு தெரியுது. வலிதில் காவல் சாலையில் ஆக்கினார்கள். இப்ப அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப மனசு கஷ்டம் சார், பாவம். அப்படியான்னு இல்லை. சற்றமுட்குள் தவிர் இல்லாத தன்மையில் வாதவூரர் மற்றவர் செலுத்தச் சென்று வன்சிறை சாலை எய்த நத்தவர் வருத்தம் காண நாணமுற்றொழிப்பான் போன்று பொத்தட தேரில் வெய்யோன் போய் குடவால் மறைந்தான். சாயங்காலம் நேரம் அந்த மேலே இது நடந்தது. இப்போ அங்கே என்ன மதுரை எப்படி இருக்கு, என்ன நிலவரம் டிவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மந்திரி அரெஸ்டட். அது யார்? முதல் மந்திரி. மந்திரி பதவியிலிருந்து தூக்கியாச்சு. முதல்ல 3 மணிக்கு செய்தி வருது, மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். 4:30 மணிக்கு செய்தி வருது, சிறையில் தள்ளப்பட்டார். சிறப்பு செய்தியா ஃபிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்த போடுறாரு. அவர் இப்ப எப்படி இருந்தாரு? சற்றமொட்டு தளர்வில்லாத அப்படின்னாரு. கொஞ்சமும் உள்ள மனசுல எந்த தளர்வும் இல்லாம, சற்ற முள் அப்படின்னா உள்ள, உள் சற்றும் முள் தளர்வில்லாத அப்படின்னா வெறுமன சற்றும் தளர்வில்லாத அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னா, சரி சார் மந்திரியா இருந்தாரு, வெளிக்காட்டிக்கல, இதெல்லாம் எங்களுக்கு பொது வாழ்வில் சகஜம்தான் சொல்லிட்டு போனாரு, உள்ள மனுஷன் சங்கடப்பட்டிருப்பார்ல அப்படின்னு ஒருத்தன் எழுதுவான் உரை. அதனால கடவுள் மாமுனிவர் பார்த்தார். சற்றும் உள் தளர்வில்லாத, அதெல்லாம் தான் இந்த பெரிய பாங்கு. சேக்கலார் சுவாமிகள், கடவுள் மாமுனிவர் போன்றவர்கள்லாம் இந்த புராணம் பாடும் பொழுதே அவங்களுடைய அமைப்பு. திருவையாறுல கைலை காட்சியை காண்கிறார். பார்த்த உடனே எப்படி இருந்தார்? சேக்கலார் சுவாமிகள் கேமரா வச்சுட்டு நிற்கிறார், எழுதுறார். ஆடினார், பாடினார், அழுதார், தொழுதார் சொல்றார். அப்புறம் சுவாமிகள் எப்படி இருந்தார்? காட்சியை பார்த்த உடனே ஆடினார் மகிழ்ச்சியில, பாடினார், அழுதார், தொழுதார் விழுந்து. இவ்வளவு சொல்லிட்டு சேக்கலார் சுவாமி அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தனார் சொல்ல வல்லார்ட்டார். இது அவ்வளவு வெளியே நான் பார்த்தேன், ஆனா உள்ள எப்படி இருந்ததுன்னு யாரால சொல்ல முடியும்? சேக்கலார் சுவாமிகள் எவ்வளவு பம்மரா இருப்பாருங்க, பதறாரு. அப்பர் சுவாமிகளுக்கு இப்படி எல்லாம் நடந்தது இவ்வளவுதான் அப்படின்னு எழுதுற கை வரல. ஏன்னா முதல்லயே சொல்லிட்டேன், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராத. அப்பர் சுவாமிகளை சொல்றதுக்குள்ள அந்த ஒரு நாக்கு காணாதுன்னார். சிகேசி அது ரொம்ப ஒரு நயமா இருக்கும். ஒரு நாவுக்கும் அப்படின்னு எழுதிட்டு போனார் அவர். அப்படின்னா ஒருத்தனாலும் சொல்ல முடியாது போனார். அது சிகேசியோடைய நயம். ஒரு நாவுக்கும் உரை செய்ய முடியாது, அப்பேற்பட்ட வரலாறு அது. அதனால அவருக்கு இங்க என்ன நடந்ததுங்கும் பொழுது ஒண்ணு சொல்லாம இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கூட தெரியாம போயிடும். ஆனாலும் சேக்கலார் சுவாமி சொன்னாரு, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடினார், பாடினார், அழுதார், தொழுதார். தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன அப்படின்னு மனசுக்குள்ள நடந்தத, தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன ஆர் சொல்ல வல்லார், எனக்கு தெரியலப்பா அப்படின்னாரு. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, சற்றும் தளர்வில்லாத அப்படின்னு சொன்னா, சரி சார் வெளியே என்ன மந்திரி, அதனால அழுவா செய்வாரு, இதெல்லாம் எங்களுக்கு சகஜம், இதெல்லாம் நாங்கள் முறையாக சந்திப்போம், கோர்ட்டில் அப்படின்னு தான் பேசினா டேலாக் விட்டாரு அப்படின்னா. ஆனா உள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால என்ன பண்ணாரு, அந்த உள்ளையும் தளர்வு, சற்றும் உள் தளர்வில்லாத, உள்ள கூட மனுஷன் அசரலையா, தளர்வில்லாத தன்மையில் வாத ஊரர். சார் அவருக்கு தளர்வே இல்லை. ஏன்னா நாம இந்த உலகம் இன்பம் தரும் பொருள், சிறைச்சாலை துன்பம் தரும் பொருள் நம்முடைய அறிவு, அதனால அதுக்கு தளர்ச்சி வரும். அவருக்கு இந்த உலகமே துன்பம் தரும் பொருள். இதுல எங்க இருந்தானே அங்க இருந்தானே திணைத்துணை எனும் பொறேன் துயர் ஆக்கையின் தின்வலையேங்கிறார். இங்க இருந்து இன்னும் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க முடியாதுங்கிறார். அப்ப இந்த உலகமே துன்பம் தரும் பொருளா நினைக்கின்ற பாங்கு இருக்கிற மனிதருக்கு சிறைச்சாலையில என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் கிடையாது. ஆனால் சற்றும் உள் தளர்வில்லாத தன்மையில் வாத ஊரர்
எப்படி போனார்னாரு, மற்றவர் செலுத்த சென்று, ஏன்னா அவங்க இழுத்துட்டு போறாங்க, மற்றவர் செலுத்த சென்று வன் சிறை சாலை எய்த, சாயங்கால நேரம் உள்ள போயிட்டார், ஜெயிலுக்குள்ள போறாரு. நர்த்தவர் வருத்தம் காண, நர்த்தவர்னா நல்ல தவம் செய்தவர். மாணிக்கவாசகர் சொல்றார், தவத்தால் உயர்ந்தவர். நம்ம முன்னமே ஒரு சொன்னோம், தவம் என்பது ரொம்ப சிறந்த ஒரு சொல் தமிழ்ல. வழிபாடு, தவம்னா வழிபாடு. அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல், தொல்காப்பியம் தவத்துக்கு உதாரணம் விளக்கம் சொல்றார். ஆனால் அந்த தவத்தை வச்சுதான் மூவருக்கும் தவம்னு சொல்றார். தவ முதல்வருங்கிறார், தவ வேந்தருங்கிறார், தவ முனிவருங்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஞானசம்பந்தர தவ முதல்வர்னர், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவம் முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரி ஞான தவ முனிவர். சுந்தரர் சொல்லும்போது விழுத்தவ வேந்தர்னர். இதெல்லாம் தவம்ங்கிற சொல்ல பயன்படுத்தினவர். இங்க என்ன சொன்னார் பாருங்க சுவாமி, இவரை நர்த்தவர். அதனால அவருடைய வருத்தம் காண, அவருக்கு இப்படி ஒரு நிலை, அவர் ஒரு வருத்தத்தை எங்களால போய் பார்க்க முடியல அப்படின்னு யாரும் சூரியன் நினைச்சுதான். நர்த்தவர் வருத்தம் காண நாணமுற்று ஒளிப்பான் போன்று, வெக்கப்பட்டுட்டு அவர் முன்னாடி நம்ம போறதுக்கு பயந்து போய் ஒளிஞ்சு சூரியன் பொத்தடம் தேரின் வெய்யோன், சூரியன் அவன் குதிரையில போய் குடபால் மறைந்தான். குடபால் மேற்கு திசையில் போய் மறைஞ்சிட்டான். இதை போய் ஞான மாணிக்கவாசகர் ஜெயிலில் இருக்கிறத அவனுக்கு பார்க்கறதுக்கு மனசு வரலையா. அதனால ஏன்னா மாணிக்கவாசகர்னு சொல்லலை, நர்த்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம், மறைபொருளாய் குற்றம் செய்யாதவன் என்பதை உணர்த்திற்று. இந்த இடத்துல வாத ஊரர்னு பேரை போடலை, மந்திரின்னு பேரை போடலை, அவன் குற்றமில்லாதவன்கிறதுக்காக என்ன வார்த்தை போட்டாங்க, நர்த்தவர். நேற்று கூட சொன்னேன், ஏற்பய நாயனார் பானத்தில் கடைசியில் முடிக்கும் பொழுது சுவாமி ஏற்பய நாயனார் பழுதிலாதாய் அப்படின்பார். ஏன்னா இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு சார், அது என்னதான் இருந்தாலும் சார், யார் கேட்டாருங்க மனைவியை அனுப்பிச்சு விட்டாருன்னா அதெல்லாம் தப்பு சார் அப்படி நம்மளால் பட்டிமன்றம் போட்டுட்டு இருக்கிறான். சுவாமி சொல்லிட்டாரு பழுதிலாதாய் போ, நீ செஞ்சது தப்பு இல்லை. சர்டிஃபிகேட் யாரும் கொடுத்த, சுவாமி கொடுத்தான். அந்த இடத்துல சேகரா சுவாமி வார்த்தை அப்படி கொண்டு போட்டார், ஏற்பகையாரே அப்படின்னு சொல்ல, பழுதிலாதாய் இடத்துக்கு தக்கன. ஆனால் இந்த இடத்துல வார்த்தை எப்படி போட்டார் பாருங்க, மாணிக்கவாசகர் எப்படி நடந்தது அல்லது வாதவூர் அடிகள் ஜெயிலர் அப்படின்னு சொல்ல, நர்த்தவர் தவத்தால் உயர்ந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அதனால நர்த்தவர் அவர்களுடைய வருத்தம் என்ன ஜெயில போயிருக்க, அந்த வருத்தம் காண நாணமுற்று ஒளிப்பான் போன்று. சூரியனுக்கு என்ன சார், அவரை மந்திரியா பார்த்துருக்கிறேன், வாதவூர் இருக்கு, மதுரைக்கு அவர் வந்த அழகு அடாடா, அதை பார்த்தவனா, மதுரையில இருந்து கிளம்பி திருப்பெருந்துறைக்கு போன அழகு அதை பார்த்தவனா, இன்னைக்கு போய் அவர் சிறையில் அதை பார்க்க எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அவன் தேரில் நேரம் வண்டியை விட்டு மேற்கு திசைக்கு போய் அந்த பக்கம் போய் மறைஞ்சுக்கிட்டான். சூரியன் தானா நடக்கிற ஒரு பொழுத எப்படி கொண்டு நலன்ல கொண்டாடுறாரு பாருங்க கடவுள் மாமன். இப்ப பூரா பாட்டு அப்படிதான் பேசுறாரு. இப்ப பூரா பாத்தீங்கன்னா இப்ப மாலை ஆயிடுச்சா, இன்னும் அப்புறம் இரவு நைட்டு காலை அப்படிதான் போகுது. கள்ளுளாம் இதழி மாலை கவின்பெற முடித்த வேணி வள்ளலார் ஏவச் சென்று வழுது மேல் வெகுட்சி கொண்டு வெள்ளைவான் பிறைப்பல் தோன்ற விழுங்க அங்காந்த பேயன் கொள்ளிவாய் அணைய வண்ணம் கொண்டது செக்கர்வானம். கள்ளுளாம் இதழி மாலை, கள்ன தேன் அர்த்தம், தேனை உடைய கொன்றை மாலைகளை அணிந்த பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அலர்ந்த கொன்றை மலர்கள், தேன் இருக்கிற மலர்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டினது இல்லையா. கள்ளுளாம் தேன் இருக்கின்ற, இதழி மாலை அப்படின்னா கொன்றை மாலை, கவின்பெற முடித்த வேணி, கவின்பெறன்னு அப்படின்னா கவின்னா அழகுன்னு அர்த்தம், வேணின்னா அவனுடைய முடி, அதுல ரொம்ப அழகாக வச்சிருக்க கொன்றை மாலை, அதுல அவன் தலையில வச்சு, அது கொன்றை மாலையே அழகு, அப்புறம் அவன் தலையில இருந்து அது எப்படி இருக்கும். அதனால கவின்பெற முடித்த வேணி வள்ளலார், அப்பேற்பட்ட பெருமான் வள்ளலார் ஏவச் சென்று அவருடைய உத்தரவின் பேர்ல
வழுதி மேல் வெகுட்சி கொண்டு, வழுதினா பாண்டிய மன்னன், இந்த மாதிரி பாண்டிய மன்னன் அவரை சிறையில வச்சுட்டான்னு, அதனால எல்லாம் அப்படியே கற்பனை. அதனால சுவாமி யாரு, கொன்றை மாலையில் தணிந்த தலையிலே அணிந்த அந்த சுவாமி, அவர் ஏவ, அதனால என்ன நடந்ததுங்கிறார். வெகுட்சி கொண்டு, யாரு இப்ப சொல்ல போறாரு, கோபத்தை கொண்டு, வெள்ளை வான் பிறை, மேல இருக்கிற சந்திரன், அந்த சந்திரன் இப்படி இருக்கிறது, பல் தோன்ற அப்படின்னு சூரியன் முடிஞ்சிட்டு பிறை வந்தாச்சு, அந்த வெள்ளை வான் பிறை பல் தோன்ற, விழுங்க அக்காந்த பேயின் கொள்ளிவாய் அணைய வண்ணம் கொண்டது செக்கர்வானம். கொள்ளிவாய் பிசாசு மாதிரி செக்க ஜொவேர்னு இருந்துதான் அந்த வானம். பிறைச்சந்திரன் வானம் சிவப்பா இருந்தது. இதான் நடந்தது. இத கடவுள் மாமுனியர் எப்படி பார்க்கிறார், கொன்றை மாலை தலைக்கணிந்த பெருமான் ஏவ அவன் சொன்னான்னு, ஏன்னா அவன் தலையில இருக்குது பிறை, அதனால அந்த பிறை அந்த பல்லு தெரிகிற மாதிரி அந்த கொள்ளிவாய்ப்பையுடைய பல்லாது, கொள்ளிவாய்ப்பை வாயை திறந்தா எப்படி இருக்கும், அப்படியே தளதளன்னு, அது மாதிரி அந்த வானம் சோப்பா அப்படி இருந்துதான். எதுக்குன்னா பாண்டியன் மேல கோபத்தோட. சூரியனே போய் வெக்கப்பட்டு மாணிக்கவாசரை பார்க்க தயங்கி அங்க போய் ஒதுங்கிருச்சு. வானம் இப்போ கொள்ளிவாய் பேய் மாதிரி கோவத்தில் நிற்குதான், மாணிக்கவாசர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அடுத்தால சொல்ல, தென்திரை உலகின் நன்மை திறத்தினர்க்கு உற்ற தீங்கு கண்டுள சிறியோர் போல நகைத்தன கவின்கொள் முல்லை ஒந்தமிழ் வாத ஊரர்க்கு உற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலமெல்லாம். அருமையா சொல்ற. தென் திசை உலகின் நன்மை, அந்த இடத்துல ஒரு பாடபேதம். தென் திசைன்னு சில பதிப்புகள், தென் திரைன்னு சில பதிப்புகள். திரைன்னா அலைன்னு அர்த்தம். அப்படியும் சில இடங்கள்ல உரை எழுதுறாங்க, தென் திசை அப்படின்னு எழுதுறாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். தென் திரை உலகின் நன்மை திறத்தினர்க்கு அப்படின்னா தெளிந்த ஆலை நீர் சூழ்ந்த, அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே திறத்தினர்க்கு நன்மை திறத்தினர்க்கு உற்ற தீங்கு, இந்த ஊர்ல உள்ள இந்த நாட்டில் உள்ள யோக்கியர்கள், உயர்ந்த நிலை உள்ள நல்லவர்கள், அவர்களுக்கு ஒரு தீங்கு வரும் பொழுது அதை கண்டு தீயவர்கள் 4 பேர் சிரிப்பான். என்னமோ ஆட்டம் போட்டார் பாத்தீங்கல்ல, மாட்டிட்டுதான் அப்படின்னு ஏன்னா அந்த பகைமையினால யாரு சிரிப்பாங்க, நல்லவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பார்த்து தீயவர்கள் சிரிப்பாங்க. அது மாதிரி முல்லைப்பூக்கள் சிரிச்சது அது மாதிரி இருந்துதான். உதாரணம் ஒண்ணு சொன்னார், 2ஐயும் சொல்றார். அருமையான இடம். தென்திரை உலகின் நன்மை திறத்தினர்க்கு, நல்லது செய்தவர்களுக்கு, உற்ற தீங்கு அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது கண்டு உள சிறியோர் போல நகைத்தன. அப்ப நல்லவர்களுக்கு ஒரு தீங்கு வரும் பொழுது இந்த தீயவர்கள் தான் சிறியோர்னர். ஏன்னா நல்லவர்கள் பெரியோர், அதனால சிறியோர். பெரியோர்களுக்கு ஏற்பட்ட தீங்கை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணார், அந்த ஆள் தான் பெரிசுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப பாத்தீங்கல்ல அப்படின்னு இவங்க பல்ல காமிக்காங்களாம். அது யாரா, இந்த முல்லைப்பூக்கள் அந்த மாதிரி மலர்ந்து இருந்துதான் ஒண்ணு. இன்னொன்னு சொல்றார், ஒந்தமிழ் வாத ஊரர்க்கு உற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல. இதுலயே ஒரு பக்கம் அந்த நல்லவர்கள் பெரியவங்க, வாத ஊரருக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுதான். அது எப்படி இருந்துதான், கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலம் எல்லாம், அந்த தாமரைகள் அப்படி கூம்பி போயிடுதான் சாயங்காலம். எப்படின்னா அந்த மாணிக்கவாசருக்கு நடந்தது நினைச்சு இவருடைய மனம் எப்படி வாடிச்சோ அது மாதிரி இந்த தாமரைகள் எல்லாம் வாடிச்சு. ரெண்டா சொன்னார். ஒண்ணு, பெரியோர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இதை சிறியோர்கள் எப்படி பார்ப்பாங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நல்லா மாட்டினா முன்னமே எதிர்பார்த்தேன் சொன்ன பார்த்தீங்களா இன்னைக்கு மாட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால அவங்க அது மாதிரி இந்த முல்லை பூச்சிருக்கிறது அப்படி இருந்துதான் பூத்திருக்குது. ஆனா அதே நேரத்துல வாத ஊரருக்கு இப்படி ஒரு நிலைமையா சார் அப்படின்னு சொல்லி அவங்க மனசு அப்படி ரொம்ப வாடினது பெரியவங்களுக்கு. அது எப்படி இருந்ததுதான், தாமரை சாயங்காலம் எப்படி இருக்கணும் அப்படியே கும்பிக்கணும் மாதிரி, அது மாதிரி சொல்லாரு. கொண்டவர் ஒந்தமிழ் வாத ஊரர்க்கு உற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலம் எல்லாம். ஒரு கமலம் இல்லை, கமலம் எல்லாம்.
ஏன்னா தாமரைகள்லாம் சாயங்காலம் கும்பிடும். அது மாதிரி இருந்தது. என்ன இந்த இடத்துல அருமையான சில செய்திகளை நம்ம இவர் எழுதுறார், நம்ம வேர்ப்பிள்ளை ஆட்டு ரொம்ப தெளிவா புரியுது. 2 செய்தி. ஒண்ணு, பெரியோர்க்கு உற்ற தீங்கு கண்டு சிறியோர் எள்ளி நகையாடுவர். அது இந்த உலகத்திலும் நடக்கும். அது மாதிரி அப்படின்னு ஒரு சாரார் இப்படி இருந்தாங்க. ஏன்னா ஒரு உலகம்னு இருந்தால் 10 பேர் இப்படி இருப்பான், 10 பேர் இப்படி இருப்பான். அதனால என்ன பண்ணாரு, அந்த 10 பேர் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எது போலன்னா முல்லைப்பூ சிரிச்சது அதை மாதிரி இருந்தது. இன்னொரு 10 பேர், அதாவது 100 பேர் இங்க அதை ஊர் இருக்கே அப்படின்னா மனசே தாங்கலை சார் எனக்கு அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் ரொம்ப வாடிச்சு அவங்களுக்கு. அது மாதிரி தாமரைப்பூ வாடிச்சுன்னு அப்ப 2ஆ சொன்னார். இவரே சொல்லுவார், மாணிக்க வாசகரே ஒரு இடத்துல பாடும்பொழுது சொல்லுவார், நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைதார். அந்த நாட்டார்னு ஒரு இடம் இங்கன, கேடுண்டில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மீட்டையும் பிறவாமல் வந்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே. இது ஒரு இடத்துல பாடுறார். 2 இடத்துல செய்தி இப்படி வரார். எந்த இடத்துல தண்டமணி வீசிய உரையில பார்க்கணும், நாட்டார்கள் விழித்திருப்ப, இவ்வளவுதான். இப்ப இந்த நாட்டில் உள்ளவர்கள் விழித்து பார்த்து கொண்டிருக்கன்னு பொருள் எழுத முடிஞ்சது. அவர் எழுதுறாரு, 2ஆ பிரிப்பார். இதே மாதிரிதான் ஞான மாணிக்க வாசகரை போல பக்குவமுடைய ஆன்மாக்கள் எல்லாம் சரி, இன்னைக்கு மாணிக்க வாசகருக்கு வந்தான், அடுத்தால நமக்கும் வருவான் அப்படின்னு விழித்து காத்து கொண்டிருக்கிறார்களா. ஏன்னா இது நடந்த உடனே இப்போ நம்மளாம் செலக்டன்னு வருது, முதல்ல 3 பேருக்கு சார் நீங்கள் முதல்ல 3 பேர் இந்த குடியரசனை வாங்கிக்கோங்க, அப்புறம் அடுத்த மாதம் உங்களுக்கு வரப்போனால் சரி நமக்கு அடுத்தால வந்துடும். இவன் சுரேஷ் ஐயாவுக்கு அடுத்தால என் பேர் இருக்குது, அதனால் இப்போ நடராஜன் ஐயா வாங்கினாங்கன்னா அப்புறம் அவங்க வரைக்கும் வந்தாச்சு, அடுத்த லிஸ்ட்டு வரும்போது நம்ம ஐயா நாங்கள்லாம் வந்துடுவோம் அப்படின்னு எப்போ கூப்பிடுவாங்களோ லெட்டர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், டெல்லியிலேருந்து வரணும் அப்படின்னு விழித்து பார்த்து கொண்டிருக்காங்க. நாட்டார்கள் என்பது பக்குவத்தால் உயர்ந்த ஞானிகள் வாதொழிகளை அழைத்தது போல் தமக்கும் அழைப்பு வரும் என்று விழித்திருந்தமையால் நாட்டார்கள் விழித்திருப்ப என்றார் எழுதினார். அடுத்த உடனே அவரே எழுதுவாரு, அபக்குவா பக்குவாதிகள் அப்படின்னா பக்குவம் வராதவர்கள் அங்கு என்ன நடப்பது என்று அறியாமல் வியந்து விழித்து கொண்டிருக்கிறார்கள், எனவே விழித்திருப்ப என்றார். என்ன சார் நடக்கு, யாரோ ஒருத்தன் வந்தானா, அவன் முன்னாடி இந்த ஆள் போய் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான், அவன் என்னமோ திண்டைக்கு வாங்கிட்டு போனான், இந்த ஆளு மதுரைக்கு போய் குதிரை இல்லாமல் போய் நிற்கிறான், அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு குதிரையெல்லாம் வந்து நிற்குது, எங்கேருந்து வந்துன்னே தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் அந்த தூதர் அவ்வளோ பேரும் பெருந்துறை மட்டுமில்லை பக்கத்து ஊரில் தான் தேடியாச்சும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் 3ஆம் நாள் டக்குன்னு வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி குதிரை வந்து நின்றுது. பகலில் குதிரை வந்து சந்தோஷமான, ராத்திரி அவ்வளோ அவ்வளோ டூப்ளிகேட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு இப்படின்னு அங்கே என்ன நடக்குன்னு தெரியல. அதனால அவங்க என்ன இருப்பாங்களா, அவங்கெல்லாம் என்ன நடக்குன்னு தெரியாதவர்கள் யாராம், பக்குவம் உறாதவர்களா. பக்குவம் வந்தவர்கள் இதெல்லாம் சுவாமி திருவிளையாட்டு அப்படின்னு இருக்காங்களா, பக்குவம் வராதவங்க இது என்னன்னு புரியாம இருக்காங்களா. அதனால என்ன சொன்னார், 2வது அபக்குவா பக்குவாதிகள் அங்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். 2வது பின்னாடி ஆனந்தமாலை என்னை கூட கையா அதை அழகா பஞ்சபடம் பாடினார். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றின்னு. பிச்சதேற்றின்னா சரியான சொல்லு எங்க ஊர் பக்கம்ல ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னா அவ்வளோ பேரையும் அவன் கோட்டிக்கார பயில ஆக்கிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தமா, அவன் பண்ண வேலையில என்ன நடக்குன்னு எவனுக்குமே தெரியல. சார் பகல்ல என்னோ குதிரை வரும்னாங்க, வரல. அப்புறம் என்னமோ வந்தது, வைகையில் தண்ணி மழை இதாச்சு, வைகையில் நிப்பாட்டினாங்க, திடீர்னு தண்ணி வருது, ஊரெல்லாம் தண்ணியாக வருது, அடைக்க போகிறாங்க, என்ன நடக்குன்னு தெரில. மன்னர் கலங்கி நிற்கா, நாளை காலையில் என்ன நடக்குமோன்னு தெரில. மதுரை கலங்கியதுங்கிறான், ராத்திரி 9 மணிக்கு நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ மதுரை மிதக்கிறதுங்க ராத்திரி 11 மணிக்கு, ஏன்னா அரண்மனைக்குள்ளெல்லாம் தண்ணி. வந்த குதிரையெல்லாம் என்னாச்சுன்னாரு, நரியாக மாறின உலக அதிசயம் 8வது நைட் நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் 1 மணிக்கு சிறப்பு செய்தி, வந்த அந்த குதிரைகள் எல்லாம் அந்த நரிகளாய் மாறியதோடு மட்டுமல்லாமல் இருக்கின்ற குதிரைகளையும் கடித்து குதறின. மதுரையில் மக்கள் அச்சம். காலையில் 4 மணிக்கு நியூஸ், மன்னர் பதவி விலகுவாரா கேள்வியாகும். அடுத்த 6 மணிக்கு இல்லைங்களா. இதெல்லாம் எதிர்கட்சிகளின் சதியே ஒருத்தன் போடுவான். என்ன நடக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியல, அவ்வளோ பேரும் கோட்டிக்கரக்கு வேலை ஆகிட்டான். அது சுவாமி பண்ணி, அதான் சொல்றேன்.
நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்று அப்படின்ற அது மாதிரி அப்படி நடந்து. அதுதான் நாட்டார்கள் விழித்திருப்பன்னா நாட்டார்களை ரெண்டா பொருள் எடுத்தார். அதே மாதிரி இங்கே இவர் என்ன பண்ணார், ரெண்டா பொருள் எடுத்து ஒரு பக்கம் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அவர்கள் உயர்ந்தவர்கள், அதனால மனசு வதங்கி தாமரைப்பூ போல வாடுறாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் வேணும், நான் ரொம்ப நாள் முன்னாடி எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி சிறியோர்கள் அவங்க முல்லைப்பூ சிரித்து மாலை இருந்தார்கள்னு ரெண்டு செய்தியை சொன்னார். இதில் ஒரு பெரிய நயம் என்னன்னா, இங்கதான் வேட்பிள்ளையெல்லாம் மேலே நிற்கிறார். இந்த பாட்டை பாருங்க. தெந்திரை உலகின் நன்மை திறத்தினர்க்கு உற்ற தீங்கு கண்டு உள சிறியோர் போல நகைத்தன கவின்கொள் முல்லை ஒண்டமிழ் வாத ஊரர்க்கு உற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலமெல்லாம். வேற்பிள்ளை உரையில சொல்றார், நிகழ்ச்சியை நாம் ஒரு நிகழ்ச்சியை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் மெய்வாய் கண்மூக்கு செவியில இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாம் கண்டுகொள்வதுன்னா ரெண்டு புலன்கள் தான். ஒன்று கண்ணு, இன்னொன்னு காது. ஒரு நிகழ்ச்சி நல்லா இருந்தது சார், இங்க மார்கழி அருள்மலை அருமையா நடந்தது சார், சிவகுமார் ஐயா அருமையா பேசினாங்க, நீங்க போயிருந்தீங்களா? நான் பார்த்தோம் சார் கண்ணுனால. நீங்க? நான் போல சார், வெளியே கூட்டம் உள்ளே உங்கள, ஆனா வெளியே கேட்டேன் சார், அருமையா பேசிட்டு இருந்தாரு. இதே நான் நல்ல சுவைத்தான் சார், நாக்கினால இல்லை, மெய்யினால இல்லை. இந்த ரெண்டு தான். அப்போ ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்கு புலன்கள் ரெண்டு தான். ஒன்னு கண்ணு, இன்னொன்னு காது. அத என்ன சொல்றாரு பாருங்க, சிறியோர்கள் கண்டான் வார்த்தை போட்டிருக்காரு. கண்டு உள சிறியோர், அது அது ஒரு புலன் அங்க சொன்னார். எஞ்சிய புலன் காத என்ன சொல்றார், ஒந்தமிழ் வாத ஊரர்க்கு உற்றதை உணர்ந்து, உணர்ந்துன்னு தான் போட்டார். உணர்ந்து என்பது எதால உணர்ந்தா, பாரிசேட அளவையால் காதால் உணர்ந்துன்னு உரை எழுதினார். பாரிசேட அளவையால் அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரிசேட அளவைன்னா தமிழ்ல ஒளிபு அளவைன்னு பேர். அப்படின்னா இங்க இருக்கிற 3 பேர்ல 2 பேர் ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் கொஞ்சம் சுமாரான ஆளுங்கிறது சொல்லாமலே விளங்கிட்டு. இதான் ஒரு அது மாதிரி என்னாச்சு, காது கேட்கறதுக்கு பார்க்கறதுக்குன்னு 2 புலன் தான் ஒரு நிகழ்ச்சியை பற்றி உள்ளதுல வர முடியும். அதுல முதல் வார்த்தையில கண்டுன்னு சொல்லிட்டதுனால இந்த இடத்துல மிஞ்சி இருக்கிற காது தான் இருக்க முடியும்னு அதைத்தான் உணர்ந்து, காதால் உணர்ந்து. ஏன்னா பெரியவங்க மாணிக்கவாசகர் ஏற்பட்ட நிலைய போய் பார்க்க கூட விரும்பலையா, அதனால காதுல கேட்ட அளவிலே வருத்தப்பட்டார. இவங்க அப்படி இல்லை, ஜெயில் வாசல்ல போய் பார்த்துருக்கு சிறியோர்கள். அதனால அவர்கள் கண்டு உள சிறியோர். பெரியோர்கள் எப்படின்னாரு, காதால கேட்ட அளவிலேயே வாடி. ஒவ்வொரு வார்த்தையும் உரையாசிரியர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. நம்ம கண்டுல அதுக்கப்புறம் உணர்ந்துன்னா நம்ம அப்படி படிச்சுட்டு போயிடுறோம். அதுதான் வேப்பிள்ளை மாதிரி பெரியவங்க கண்டு உள என்பதனால அப்படியே எழுதுறாரு. நிகழ்ச்சி பற்றிய புலன்கள் கண்டு கேட்டு என்று 2ஆம். அதுல முந்தைய வரியில கண்டுன்னு சொன்னதுனால பின்னது பாரிசேட அளவையால் காது என்பது பெறப்பட்டது. அப்புறம் பாரிசேட அளவையால பெறப்பட்டதை வச்சு எப்படி தெரியுதுன்னா, சிறியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துருக்கிறாங்க. பெரியவர்கள் போறதுக்கும் மனசு வராம கேட்ட அளவிலேயே வாடி இருக்கிறார்கள். மதுரையை அப்படி படம் எடுக்கிறார் மனுஷன். ஒரு கடவுள் மாமுனிவரும் வார்த்தை அப்படி கவனமா போடுறாரு பாருங்க. கண்டு உள சிறியோர் போல நகைத்தன கவின்கொள் முல்லை ஒந்தமிழ் வாதவர்க்கு உற்றதை கண்டு சென்று பார்க்கல, சென்று கண்டு போடல, உணர்ந்து ஒரே வார்த்தையில போட்டு போயிட்டார். எதால உணர்ந்து? காதால உணர்ந்து. துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தன கமலமெல்லாம் தென்னவன் வைத்த காவல் சிறையினில் உறையும் தெய்வம் அன்னவர் ஒருவர் காணி நாணமுற்று அயர்வார் என்றே இன்னல் உள் மனத்தர் போல இருள் கரம் கொண்டு கூடல் பொன்னகர் உள்ளார் கண்கள் புதைத்தனல் கங்குல் மங்கை. சாயங்காலம் 6 மணி சூரியன் இதாச்சு, ஒரு 7 மணி பிறைச்சந்திரன்,
இந்த தாமரை மலர் கிட்டத்தட்ட ஒரு 8 8:30, இப்போ ராத்திரி 9 எல்லாம் கிட்டத்தட்ட படுக்கிற நேரம். அது சொல்கிறார், தென்னவன் வைத்த காவல் சிறையினில் உள்ள யார் இருக்கார்? உறையும் தெய்வம். மாணிக்கவாசகர் என்ன ஒரு வார்த்தையில கொண்டு போட்டார் பாருங்க, தெய்வம்ட்ட அவரை. தென்னவன் பாண்டிய மன்னன் வைத்த காவல் சிறையினில் உறையும் யார் உள்ள இருக்கார்? தெய்வம். தெய்வம் அன்னவர் ஒருவர் காணின் நாணமுற்று அயர்வார் என்று. யாரே ஒருத்தர் போய் பார்த்தா மாணிக்கவாசகர் ரொம்ப வெக்கப்பட்டு சிரமப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லி, இன்னல்கொள் மனத்தர் போல இருகரம் கொண்டு இருளாகிய கைகளை கொண்டு கூடல் பொன்னகர் உள்ளார் கண்கள் புதைத்தனல் கங்குள் மங்கை. அதனால என்ன ஆயிடுச்சா, இருளாகிய கைகளை கொண்டு ராத்திரிங்கிற பெண்ணு யாருக்கும் தெரியாம மறைச்சுட்டுதான். ஏன்னா மாணிக்கவாசகரை யாரையும் போய் பார்த்தா அது மாணிக்கவாசகர் அதை கண்டு வருந்துவார்னு சொல்லி அந்த இடத்தை இருட்ட கொண்டு என்ன சொல்ல, இன்னல்கொள் மனத்தர் போல இருள் கரம் கொண்டு, இருள்ங்கிற கரம், இருள்ங்கிற கைகளை கொண்டு கூடல் பொன்னகர் உள்ளார், கூடல் மதுரை நகர், கூடல் பொன்னகர் உள்ளார் கண்கள் புதைத்தனல் கங்குல் மங்கை. ராத்திரிங்கிற பெண்ணு இருள்ங்கிற கைய கொண்டு அங்க மதுரையை மறைச்சிட்டு தான், யாருக்கும் தெரியாம. ஏன்னா மாணிக்கவாசகரை போய் யாரையோ ஒரு வேளை பார்த்துட்டா அதை பார்த்து மாணிக்கவாசகர் ரொம்ப மன சங்கடப்படுவாருன்னு நம்மளால முடிஞ்சது, எவனும் பார்க்க முடியாம இருட்டாக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருள் என்ன பண்ணுச்சா, தன்னுடைய இரு கரத்தால ராத்திரிங்கிற அந்த பெண்ணால ஒரேடியா முடிச்சு. அப்படின்னா இருட்டு வந்துடுதுன்னு அர்த்தம். எப்படி சொல்றாரு, மண் பகை துறப்பதிந்த மந்திரி தலைவர் கூண்டாம் என்பதும் உளதோ வந்தோ என் செய்தும் என்று இறங்கி அன்பரை அகன்று நெஞ்சால் அலல் எழ உயிர்த்து மாழ்கும் துன்புடை மடவார் போல துயின்றிலர் மதுரையுள்ளார். அருமையா சொல்ற, மண்பகை துறப்பதிந்த மந்திரி தலைவர் குண்டாம் என்பதும் உளதோ. மண்பகை, பாண்டியனுடைய பகையை நீக்கிக் கொள்ளும் தன்மை இந்த மந்திரிகளிலே முதன்மை பெற்ற இந்த திருவாத ஊரருக்கு உண்டோ என்று, உண்டாம் என்று நம்மால சொல்ல முடியுமா? நாம யார் அதை சொல்றதுக்கு? அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை சரி இன்னைக்கு பேச நாளைக்கு தீர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கையா நம்மளால சொல்லக்கூட முடியலையே அப்படின்னு மதுரையில் இருக்கிற மக்கள்லாம் கலங்குறாங்களாம். அது மாதிரி மண் பகை, மன்னன் கூட உள்ள பகை, மண்பகை துறப்பதிந்த மந்திரி தலைவர் கூட. மந்திரி தலைவர் என்ன முதல் மந்திரி, ஏன்னா முதல்ல பதவி கொடுக்கும்போது என்ன பண்ணார், மந்திரின்னு சொல்லக்கூடாது, மந்திரிக்கெல்லாம் தலைமையாய் தென்னவன் பிரம்மராயன்னு கொண்டு வச்சான். அதனால மந்திரி தலைவர் கூண்டாம் என்பதும் உளதோ. அதனால நாளைக்கு இவங்க 2 பேரும் அந்த பகை தீர்ந்து இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரில அப்படின்னு மதுரைக்காரங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டார். அவங்கெல்லாம் மனசுல ரொம்ப வருந்துறாங்க. அதனால ஒரு இறக்க குறிப்புல ஒரு சொல்படார், அந்தோ. அந்தோங்கிறது இறக்க குறிப்பு. பொய்யனேனகம் நக புகுந்த முதூரும் புது மலர்கடல் இணை அடி பிரிந்தும் கையனேன் என்னும் செத்திலேன் அந்தோ. இறக்க குறிப்பு போட்டாரு. அப்படின்னா இருந்து இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, செத்திலேன்னு, அவ்வளவுதான். நான் உன்னை விட்டு அவன் திருவடியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுல என்னது. அதனால போனோம் ஒரு இறக்க குறிப்ப, செத்திலேன் அந்த ஒன்று சாமங்க இருக்கிறேன்னு அப்படின்னு உள்ள கருத்தினை இழந்தேன்னு தான் பாடுறார். எப்படி சார் அதை கூட நம்மளால என்ன பண்ணிட்டான், எவனோ ஒரு டிவி ரிப்போர்ட்டர் போய் மைக்க வச்சு கேட்டான், சாகலான்னு சொன்னீங்களே என்ன மாதிரி சாக போறீங்கன்ட்டான். அதுக்கும் பாட்டு சொன்னார் மனுஷன், ஆடாடா தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே. 3 சாய்ஸ் வச்சிருக்கேன்டா போடான்ட்டு எழுதுவோம் பேப்பர்ல நாளைக்கு. தீயில் வீழ்கிலேன், தீயில விழுந்து உயிரை விட்டுருவேன். இல்லைன்னா தின்வரை உருள்கிலேன், உயரமான மலையிலிருந்து கீழே உருண்டுருவேன். இல்லைன்னா செழுங்கடல் புகுவேனே, வங்காள சமுத்திரத்துல நேரம் உள்ள விடும். அவ்வளவுதான். அப்படியே சொல்றாரு.
ஏன்னா ஒரு இடத்துல கேட்கிறாரு, செத்திடப்படியாகிறார். விட்டுட்டு இருக்க முடியாம இந்த வருத்தப்படுற இடங்களை அங்கனதான் ஒரு குறிப்பு சொன்னார். அந்தோ அப்படிங்கிற ஒரு இறக்க குறிப்பு அதை பயன்படுத்துறாரு. அதை கடவுள் மாமுனிவர் எடுத்து இங்க பயன்படுத்துற அந்தோவை. மண்பகை துறப்பது பதித்த மந்திரி தலைவர் குண்டாம் என்பதும் உளதோ. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பகை நீங்கும் நம்மளால சொல்ல முடியும். நாம யாரும் சொல்ல. அந்தோ என்னடா இப்படி நடக்கு இந்த மதுரையில. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பலாப்பனோட குதிரை மேட்ரு இப்படி ஆகி போச்சேன் அப்படின்னு அவங்கெல்லாம் ராத்திரி வருத்தப்படுறாங்களாம். அந்தோ என் செய்து மென்றும் இறங்கி. என்ன செய்ய முடியும் நம்ம? அதுக்கு வேர்ப்பிள்ளை உரை எழுதுகிறார், பெரியோர் இருவருக்கும் நாங்கள் என்ன சமாதானம் செய்ய முடியும்? எனவே என் செய்தும் என்று இறங்கினார். ஏன்னா மந்திரிக்கும் மன்னனுக்கும் உள்ள விஷயத்துல நம்ம போய் யாரும் சமாதானம், பக்கத்து வீட்டுக்காரனா அவனுக்கும்னா நம்ம போய் அண்ணாச்சி சொல்லுது கேளுங்க தம்பி, நீங்களே விட்டு கொடுங்க என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். மன்னன்ட்ட போய், மன்னா நான் சொல்லுது கேளுங்க, நீங்க அவன்கிட்ட போய் பாய்க்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தலையை எடுத்துருவான். இல்லை இந்த மந்திரிக்கு போய் நம்ம சொல்ல முடியுமா? அதுதான் என் செய்தும் என்று இறங்கி. 2 பெரியவங்க, நம்ம போய் என்ன சொல்ல முடியும்? அந்தோ என் செய்தும் என்று இறங்கி அன்பரை. அதுக்கு ஒரு ஓமை போட்டார் அவங்களுக்கு. அதனால இப்ப என்னன்னா, நம்ம கைக்கு மேல மீறின நிலை என்ன செய்ய முடியும்? கோயில் முத்தத்துல சொல்வார், என்னும் அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன். அருள் தந்து இருக்கை இறங்கும் கொல்லோ என்னும் அழும் அதுவே அன்றி. சரிப்பா, நீ ஒரு நாள் அருள் செய்வேன்னு இப்ப என்ன முடியும்? நாங்க அழத்தான் முடியும், வேற என்ன பண்ண? எல்லைக்கு வான்னு சொன்னேன், பார்க்க முடியல. முகத்தையாவது காட்டுன்னு சொன்னேன், முகம்தான் தாராவிடின் முடிவேன். சரி, ஒரு வார்த்தை என்ன, நீ வான்னு ஒரு வார்த்தை வான்னு சொல்லிட்டேன்னா போறோம்னு நினைச்சேன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு என்னை பொருளா என்னை ஆண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வாய் என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேன் செத்தே போனால் சிறியாரோ. பார, இப்படியே செத்தம்னா இந்த ஊர் சிரிச்சிடாது. மந்திரியா இருந்தான் சார், என்னமோ திருப்பெருந்தலை பணத்தனத்தை கூப்பிட்டு காய்ப்பா இந்த பண்டார பரதேசியா அலைஞ்சு கடைஞ்ச செத்தான் அந்த ஆளு, வேணுமா இவனுக்கு அப்படின்னு ஊர் சிரிச்சிடாதா? இன்னொரு சொல்லார், உன்னுடைய அடியாருக்கு இந்த நிலைமை நினைச்சு ஒன்ன பார்த்து உலகம் சிரிச்சிடாதா? எழுதுறாரு தண்டமணி தேசிகர் உரை. மனுஷன் அதுதான் சார் தண்டமணி தேசிகர் என்ன இப்படி பேசுறாங்க. செத்தே போனால் சிறியாரோன்னா எல்லாரும் என்ன எழுதுனாங்கன்னா, செத்தே போனால் நான் இப்படி செத்தேன் அப்படின்னா உலகம் என்னை பார்த்து சிரிச்சிரும்லான்னு அப்படி எழுதிட்டு, உன்னுடைய அடியாருக்கு நீ ஆட்கொண்ட அடியாருக்கு நீ உபதேசம் செய்து திருப்பறுதல் வேண்டி அவன் இப்படி போய் செத்தா உலகம் ஒன்ன பார்த்து சிறியாரோன்னு எழுதினார். அதுதான் இந்த ஒரே ஆசிரியர், அவனையும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரே ஆசிரியர்களுக்கு கட்ஸ் இருக்கு சார், நம்ம செய்ய முடியுமா? எழுதுறாரு உரையில. அப்படியெல்லாம் ரொம்ப உருகி, அதுதான் அந்த உருக்கத்துக்கு இந்த மதுரைக்காரங்கள்லாம் நினைக்கிறாங்க. மதுரைக்காரங்க எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவர் அங்கே மந்திரியா இருந்தவர். திருவிழாக்கோணத்தில் ஒன்று சொல்லுவார், பாண்டி நாட்டினுடைய சிறப்பில் ஒன்று சொல்லுவார், நிறைய சொல்கிறார். ஏன்னா எப்படி சேக்கலார் சாமிகள் சோழ நாட்டை இங்கே பேசினாரோ அது மாதிரி திருவிழாக்கோணத்தில் பாண்டி நாட்டை வச்சு பேசுகிறார். இங்கே பொன்னியின் பெருமையை பேசுனா அங்கே பொருணையின் பெருமையை பேசுகிறார். இங்கே சொல்லுவார், எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு பாண்டி நாட்டுக்கும்பார். என்னவா, மீனாட்சி அம்மை ஆண்டாங்களாம், அவர் தம் கணவனார் சொக்கநாதர் ஆண்டாராம், தம் பையன் உக்கிரமவதி பாண்டியனா ஆண்டானாம். இப்படி அம்மா அப்பா பிள்ளைன்னு இறைவனே அவங்க 3 பேருமா இருந்த ஆண்ட பெருமை பாண்டி நாடு தான் உண்டு, வேற எந்த நாட்டையும் கிடையாது போடான்ட்டு. அவர்கள் மன்னராக இருந்த ஆண்ட பெருமை அப்படின்லாம் சொல்றார். அதனால அங்க சொல்றாரு, இந்த மதுரையை சொல்லும்ல, இந்த மதுரை மக்கள்லாம் எப்படி இருந்தாருன்னாரு. அதுக்கு ஒரு உவமை சொல்றாரு, தலைவனை பிரிந்த தலைவி அந்த வருத்தத்தினாலே நெஞ்செல்லாம் அழல் எழ அப்படின்னா ரொம்ப துக்கம். அதனால அந்த வெப்பம் தாங்காமல் தூங்க முடியாம தவிக்கிற மாதிரி மதுரை மக்கள் பூரா தவிக்கிறாங்களாம் ராத்திரி மாணிக்க வாசகரை நினைச்சு.
என்ன ஓமையை கொண்டு போட்டார் பாரு. சொல்றாரு பாருங்க, அன்பரை அகன்றே. அன்பர்னா இந்த இடத்துல தலைவனுக்கு தலைவிக்கு தலைவர், அதான் அன்பர். அன்பரை அகன்றே நெஞ்சால் அழல் எழ உயிர்த்து, நெஞ்சில வெப்பம், அழல் எழ உயிர்த்து மாழ்கும். மாழ்கும்னா குழம்பும்னு அர்த்தம். அதாவது தலைவனை பிரிந்து தலைவிக்கு என்ன செய்யன்ற ஒரே குழப்பம், அதான் மாழ்கும்னு. நெஞ்சால் அழலல உயிர்த்து மாழ்கும் துன்புடை மடவார் போல. துன்பமயமா இருக்கின்ற தலைவி, என்ன தலைவனை பிரிந்திருக்கிறது துன்பம், அது போல துன்புடை மடவார் போல துயின்றிலர் மதுரை உள்ளார். மதுரையில யாரனை தூங்கலையா? நான் வந்து மாணிக்கவாசர் இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி தலைவனை பிரிந்த தலைவி உறங்க முடியாமல் தடுமாறுவது போல மாணிக்கவாசகரை வந்து சிறையில் அடைத்திருப்பதை கண்டு மதுரையில் உள்ளாரெல்லாம் துயின்றிலருங்கிறார். தூங்கல ராத்திரிங்கிறார். தூங்காமல் அப்படி போச்சு. இப்ப காலையில சூரியன் வந்துட்டான், விடிஞ்சிடுது, விடிஞ்சே போச்சு, நைட்டு பூரா தூங்கலை. இப்ப மணி காலையில 6. என்ன நடந்தது? 6 மணிக்கு என்ன நடந்தது மதுரையில்? திக் திக் அப்படிங்கிறான் நியூஸ். இப்ப நியூஸ்ல என்ன வருதுன்னு பாப்போம். செம்மன புனிதற்குண்டாம் தீங்கு தங்கிழமையாலே ஐமுக கடவுள் இந்த அருமுகற்கு உரைக்குமாவோல் விம்மு செஞ்சூட்டு முள்தாள் வியன் சிறை சேவல் எல்லாம் தம்மனை இடங்கள் தோறும் தளங்கின புலரிக்காலை. செம்மன புனிதற்கு உண்டாம் தீங்கு. அவரே மாணிக்கவாசகர் வெளியை மட்டும் தவறு செய்யலைன்னு இல்லையா, அவர் மனசளவுல கூட செய்யலைங்கிறதுக்காக செம்மன புனிதர் என்றார் உரையில. அவர் வெளியே வந்து சார் அந்த காசை அவர் ஒன்றும் தப்பு பண்ணல சார், அவர் வந்து எதுவும் அவருடைய நடவடிக்கைகள் எதுவும் தவறா நடக்கல சார். சரி சார், அதெல்லாம் சரிதான் சார், மனசுல ஆள் என்ன நினைச்சிருந்தானோ நீங்க அதை பார்க்கணும்ல அப்படின்னு எவனாவது ரெண்டும் சொல்லிடுவான்ட்டு. அதனால கடவுள் மாமனியர் என்ன பண்ணிட்டாரு, மனசளவுலயும் ரொம்ப செம்மையானவர் அவர் அப்படின்ட்டு. மனசால கூட தப்பு செய்யல சார் அவர் அப்படின்ட்டு. செம்மன புனிதற்கு உண்டாம் தீங்கு. அப்படி மனதளவிலும் புனிதமாயிருக்கின்ற அவருக்கு ஏற்பட்ட இந்த தீங்கு கண்டு தன் கிழமையாலே, கிழமைன்னு அந்த இடத்துல உரிமைன்னு அர்த்தம். அவர் யாருக்கு அந்த உரிமை அதை சொல்றாரு பாருங்க. அந்த செம்மனத்துக்கு அவர் உரை எழுதுறாரு. ஐம்புலன் வழி செல்லாதே விவேகத்தின் வழி செல்லும் நன்மனம் செம்மனமாம் எழுதுறார். ஏன்னா பொதுவா சாமானியர்கள் ஐம்புலன் வழி இந்த மனம் செல்லும். அது எங்கொண்டு செல்லும்? ஆசைக்கு தக்கவாறு செல்லும். அதனாலதான் ஆசை தரும் ஐம்புலனேயாம். அந்த ஐம்புலன் வழி மனம் சென்று உலக அனுபவத்துக்கு கொண்டு போய் வினையில கொண்டு அப்புறம் வினை பிறவிக்கு கொண்டு, இது எல்லாருக்கும் நடக்கிறது. மாணிக்கவாசகர் இப்படிப்பட்டவர் இல்லையா. அதனால இவருக்கு என்ன சொல்றாரு, ஐம்புலன் வழி செல்லாதே விவேகத்தின் வழியினர். எங்க போகணுமோ அந்த வழியில போற மனமா. அதனால விவேகத்தின் வழி செல்லும் நன்மனம், அதனால செம்மனம் என்றார் அப்படின்னு எழுதினார். சொல்லிட்டு இப்போ தங்கிழமையாலே உரிமையோட யார் சொல்ல வராங்க பாருங்க. ஐமுக கடவுள் ஈன்ற அருமுகற்கு. ஐமுக கடவுள் ஈன்ற அருமுகம் அப்படின்னா ஐமுக கடவுள்னா சுவாமி. சுவாமி நமக்கு தந்தருளிய ஆறுமுகம் முருகப்பெருமான். பாம்பன் சாமியே சுவாமி மலையில பாடும் பொழுது பாடுவேன். நஞ்சம் உண்ட கண்டனார் நயந்து தந்த செல்வனே என்பர் முருகப்பெருமான். முருகர் சுவாமி நமக்காக ரொம்ப அன்பு கொண்டு கொடுத்த பொருளாம் முருகன் நமக்கு. ஏன்னா முருகனை கொடுத்தது சாமி. அதை சொல்றார். நஞ்சம் உண்ட கண்டனார் சுவாமி, நயந்து தந்த செல்வனே, பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழும் குகா, இஞ்சி சூழ் தடங்கள் மேய ஏரகச் சுரேசனே, தஞ்சம் என்று அடுத்த எந்தன்னை புணர்ந்து கொள்வையேப்பர். அதனால அப்பேற்பட்ட அந்த முருகனை என்ன சொல்றார் பாருங்க. முருகப்பெருமான அடையணும் வழிபாடு செய்யறதுக்கே உள்ள தகுதி என்னவா, பஞ்சபாதகங்கள்ல இருந்து நீங்கினவனா இருக்கணுமா. ராமனையா உரையில் எழுதுவார். பஞ்சபாதகம், ஏன்னா ராமனையா தான் பாம்பன் சுவாமி நூல்களுக்கு நிறைய நூல்களுக்கு உரை செய்வார். 2 பெரியவங்க. ஒன்று ராணிப்பேட்டையில் பீமா சோமசுந்தரனார்னு ஒரு புலவர், ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இலக்கண புலின்னு பேர். ரொம்ப கடுமையாக உரை எழுதக்கூடியவர். கடுமையானா எல்லாத்தையும் தாக்கி எழுதுவார். அதுக்காகவே எங்கள் சாமி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, நக்கீரன் வழியடிமைன்னு கொடுத்தாங்க. எங்கள் சாமி கொடுத்த பட்டம் அவருக்கு. அதை ரொம்ப பெருமையாக எல்லா இடங்களையும் போட்டுக்கிடுவார். நக்கீரன் வழியடிமை பீமா சோன்னு தான் போட்டிருப்பார். அந்த நக்கீரன் வழியடிமை பட்டம் கொடுத்தது எங்கள் சாமி.
ஏன்னா அவர் குறை சொல்லாத ஆளே கிடையாது, அந்த மாதிரி குறை எழுதக்கூடியவர். ஆனால் பெரிய அறிஞர். அவர் பாமன் சுவாமிகள் நூலுக்கு நிறைய உரை எழுதினார். அதே போல சென்னை விவேகானந்த கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராக இருந்த ராமனையா நிறைய எழுதினார். ராமனையா கொஞ்சம் நல்ல என்ன சொல்லலாம், கொஞ்சம் புரிகிற மாதிரி தற்கால நடையில் எழுதினாங்க. பீமாசு கொஞ்சம் உயர்ந்த நடையில் எழுதுறவங்க. இவங்க 2 பேரும் தான் பாமன் சுவாமிகள் நூல் நிறைய உரை செய்தவர்கள். அங்கே பாமன் அங்கே அதை சொல்வார், நஞ்சமுண்ட கண்டனார் நயந்து தந்த செல்வனே பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழும் குகா. பஞ்சபாதகம் என்னன்னு எழுதுவார் ராமனையா. கொலை, களவு, கள், காமம், பொய்யினர். இந்த 5 தான். இந்த 5க்குள்ள எல்லாமே அடங்கிடும். கொலை, களவு, கள், காமம், பொய்யினர். இதை விட்டு நீங்கினவனா முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியுங்கிற. அப்படி இருக்க பாமன் சுவாமி சொல்றாரு, அதுதான் உண்மை. ஆனா நான் உன்னை நம்பி வந்துட்ட, என்ன ப்ளீஸ் நீ ஏத்துக்குவாங்க. என்ன உருகம் பாருங்க, உன்ட்ட வரணும்னா இதுதான் குவாலிஃபிகேஷனே, அது எனக்கு தெரியும். இப்போ நான் அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை, ஆனால் நான் உன்ட்ட வந்துட்டேன், அதுக்காக என்னை கொஞ்சம் ஏற்றுக்கணும். பஞ்சபாதகம் தரந்த பண்பினோர் துளும் குகா இஞ்சி சூழ் தடங்கள் மேய ஏரகச் சுரேசன். ஏரகம திரு சாய்மலை. ஏரகச் சுரேசனே தஞ்சம் என்று அடுத்த எந்தன்னை புணர்ந்து கொள்வை. உன்னதான் தஞ்சம்னு வந்துட்டேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் பாடுவார். அதனால அந்த சொல்ல ஐமுக கடவுள் ஈன்ற அருமுகற்கு உரைக்குமா போல் சுவாமி தந்த முருகப்பெருமானுக்கு இந்த செய்தியை சொன்னா ஏதாவது நடக்கும்னு நினைச்சு கொண்டு விம்மு செஞ்சூட்டு முள்தாள் வியன் சிறை சேவல் எல்லாம். விம்மு செஞ்சூட்டுன்னா தலையில அப்படி இருக்கக்கூடியது, முள்தாள் அதனுடைய காலில் இந்த முள் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சேவல்கள் காலையில் என்ன பண்ணுச்சான், தம்மனை இடங்கள் தோறும் எந்தெந்த வீட்டுல சேவல் இருக்கும் அந்தந்த சேவல்கள் எல்லாம் தளங்கின புலரி காலையில கத்த ஆரம்பிச்சுதான். ஏன்னா இது முருகப்பெருமான போய் சேரும், முருகப்பெருமான அப்பாட்ட சொல்லி அப்படி வரும்னு ரெக்கமெண்டேஷன் அங்க போதான். சேவல் காலையில கூச்சுங்கிறத என்ன சொல்றாரு பாருங்க, சுவாமியினுடைய புத்திரர் அல்லது சுவாமி தந்த முருகப்பெருமானுக்கு இந்த செய்தியை சொன்னா அது யார் சொல்ல முடியும், சேவல் தான் சொல்ல முடியும். அதனால சேவல் நினைச்சுதான் நம்மள்கிட்ட சொன்னோம்னா அவன் அப்பாட்ட போடுவான், அப்படி நேரம் அங்கே பாயிண்ட் போகும். அதனால உடனே அங்கே ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சேவல்லாம் காலையில அது எங்க சொல்றாரு, தம்மனை இடங்கள் தோறும் அந்தந்த வீட்டில் இருந்த சேவல்லாம் காலையில கூவ ஆரம்பிச்சுட்டு தான் அப்படின்னு சொல்றார். அது தன் கிழமையாலே அப்படின்னாரு. கிழமைனா உரிமைன்னு தான். பாட்டில் தண்ணி இருந்தார் கிழமை. ஓ சாரி இந்த இருக்கு கிழமைனா உரிமைன்னு அர்த்தம். அது என்ன உரிமையா, சேவல் முருகப்பெருமான் சொல்லிச்சு, ஏன்னா முருகப்பெருமானுடைய வாகனம் அல்லது முருகப்பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிற உரிமைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஆள் உரை எழுதுறாரு, சிவனடியாரது தீங்கை சிவகுமாரரது அடிமை விண்ணப்பம் செய்தலுக்கு உரிமை உண்டாவதாம். சிவன் அடியாருக்கு ஏற்பட்ட தீங்கு, மாணிக்கவாசகர் ஏற்பட்ட தீங்கு, அதை சிவகுமாரர்தம் அடிமை சேவல், சிவனடியாருக்கு ஏற்பட்ட தீங்கை சிவகுமாரர் நம்ம அடிமை விண்ணப்பம் செய்தல் உரிமை பற்றி அப்படின்னு என்ன உரை பாருங்க. அதனால மாணிக்கவாசர் சிவன் அடியார், அவருக்கு ஏற்பட்ட தீம்ப சிவகுமாரர் முருகனுடைய அடியார் யாரு, சேவலாம். அதனால அந்த உரிமை பற்றி அது அவங்களாம் அப்பா டீமு, நாங்கள்லாம் பிள்ளை டீமு, அதனால நாளைக்கு நமக்கு அது மாதிரி தான் நடக்கும், அதனால இப்பயுமே நம்ம குரல் எழுப்புவோம் அப்படின்னு இதுகள் குரல் எழுப்பிச்சான் அப்படின்னு. அதுதான் தங்கிழமையாலே உரிமையாலே ஐமுக கடவுள் ஈன்ற அருமுகற்கு உரைக்குமா போல், இது முருகப்பெருமானுக்கு போய் கேட்கட்டும் அப்படின்னு உரைக்குமா போல் விம்மு செஞ்சூட்டும் முள்தாள் வியன் சிறை சேவல் எல்லாம் தம்மனை இடங்கள் தோறும் தளங்கின புலரிக்காலை. சொல்ல சிற்பரம் உணர்ந்து ஞான செந்தமிழ் ஓது நீதி பொற்பினை உடையோர் இன்னல் பொறாது சென்றுரைப்ப போல விற்பொலி சடிலன் சூழ மேலவன் ஆலவாயில் அற்புதன் கோயில் முன்றில் ஆர்த்தன சங்கமெங்கும் சிற்பரம் உணர்ந்து ஞான செந்தமிழ் ஓதும் நீதி. பரமசிவனுடைய உண்மையான வடிவை அறிந்து தமிழ் வேதம் என்கின்ற ஞான நூலை ஓதும் மாணிக்க வாசகருடைய அந்த இடத்துல என்ன சொல்றாரு, செந்தமிழ் ஓதும் நீதி
ஞான செந்தமிழ் ஓதும் மாணிக்கவாசகர் அவர் தர்ற திருவாசகத்தை. அதனால அதை தருகின்ற பொற்புடையோர் அப்படின்னா உயர்ந்தவர், அவருக்கு ஏற்பட்ட இன்னல். பெருமான் முன்னாடி நின்று தமிழ் வேதமாகிய திருவாசகத்தை தந்தருள்கின்ற அவருக்கு ஒரு துன்பமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, பொற்புடையோர் இன்னல் பொறாது சென்று உரைப்ப போல அதை போய் சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்யற மாதிரி விற்பொலி சடிலன், சடிலம்னா சங்கு, சடிலம்னா சங்கு. அதனால விற்பொலி சடிலன் சூழ மேலன் ஆலவாயில் அற்புத கோயில் முன்றில் ஆர்த்தன சங்கமெங்கும் காலையில. அதனால எப்படி இங்க சேவல் முருகப்பெருமானுக்கு சொன்னா சரின்னு நினைச்சதோ அது மாதிரி சங்கு ஒலித்துதான் சுவாமி முன்னாடி காலையில. ஏன்னா காலையில இந்த சங்கு குவின கோழி குருகள் இயம்பின சங்கம் ஒளி ஒளி தாரகை உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செடிகளன் தாளினை காட்டாய், திருப்பள்ளி எழுச்சி. அப்ப காலையில சங்கு ஊதுறதுங்கிறது சுவாமி முன்னாடி. அதனால காலையில கோயில்ல சங்கு ஊதப்பட்டிருக்கேன். அந்த சங்குகள்லாம் என்ன சொல்லிச்சான், அந்த சங்கு ஊதுறது எப்படி இருந்துதான், சுவாமி முன்னாடி தமிழ் வேதமாகிய திருவாசகத்தை தந்த உயர்ந்த அந்த பெருமானுக்கு ஒரு இன்னலா அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பம் செய்தான். நீங்க பார்க்கணும் சுவாமி, அதுதான் அந்த சங்கூலி அப்படிதான் போச்சான் மேல. அதனால விற்பொலி சடிலன் சூழ மேலவன் ஆலவாயில் அற்புதன் கோயில் முன்றில் ஆர்த்தன சங்கமெங்கும். அதனால சுவாமி முன்னாடி அந்த பொருந்திய சடையை உடையவராய் திருவாயில் எழுந்தருளி இருக்கின்ற சொக்கநாதர் சந்நிதிக்கு முன்னாலே அநேக சங்கங்கள் ஆர்த்தன முழங்கின. அங்க வீடுகள்ல சேவல், அது முருகப்பெருமான் மூலமா வருது. இது கோயில்ல நேர சுவாமிகிட்ட சங்குகள் அப்படி சொன்னது போல இருக்கான். எம்மிரை பரியில் ஏறு. இப்ப சூரியன் வரப்போறான், நேத்து ஒளிஞ்சாடு, இப்ப வரணும்ல வெளியே. என்ன வருவான், ஏன்னா இன்னும் அவர் உள்ளதான் இருக்காரு. இப்போ பாருங்க, இதுதான் கவிஞருடைய நயம். நேத்து என்ன சொல்லிட்டார், அவர் இருக்கிறத பார்க்க வெக்கப்பட்டு தேர்ல போய் குடவால் மறைந்தான்ட்டார், மேக்க மறைந்தான்ட்டார். இப்போ இரவோட இரவா ஏதோ ஒன்று பையா மாதிரி யாரோ ஒருத்தர் வெயிலில் ஒன்று எடுத்து விட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஆள் உள்ளதான் இருக்கான் இன்னும் பார்ட்டி. இப்போ காலையில் இப்போ நியாயமாக வந்திருக்கப்படாது, ஏன்னா அதே வெக்கம் இருக்கும்ல. இப்போ காலையில் வந்தாம்னா நம்ம கவிஞரை கேட்டுரும், யோ நேற்று சாயங்காலம் வெக்கம், நீங்கள் இப்போ எல்லாம் விடுதா இப்போ வெக்கமெல்லாம் அப்படின்னு வரும். இப்போ வரணும், வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னார் பாருங்க. அடாடா கடவுள் மோகனீர், ஐயோ என்ன சொல்றாரு பாருங்க. எம்மிரை பரியில் ஏறு நாள் இதோ என்று பார்க்கும் செம்மலர் மடவாளிட்ட திலக சிந்தூரம் போல அம்மலை மிசையே வைகி ஆடக கிரிசூழ் போந்து மைமிகும் கடன் மேல் வந்து முளைத்தது வாழவானோ. எம்மிரை எங்கள் சுவாமி குதிரையில ஏறி இன்னைக்கு தான் வருவானோன்னு பார்க்கறதுக்காக சூரியன் வெளியே வந்துதான். அவன் குதிரையில ஏறி வர்ற நாள் இன்னைக்கு தானோ அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தானா சூரியன். அதனால வேற காரணத்தினால வரல, அந்த வெக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் நம்மால் பார்ட்டி இன்னைக்கு குதிரையில வந்தானா அதை பார்க்க விட்டுறப்படாத, அதுக்காக இன்னைக்கு தான் தனாலோ அப்படின்னு பாக்குறதுக்காக அப்படி இருந்தான். எம்மிரை பரியில் ஏறும் நாள் இதோ என்று இன்னைக்கு தான் வரானோன்னு நினைச்சுக்கிட்டு பார்க்கும் செம்மலர் மடவாளிட்ட. செம்மலர் மடவாள்னா, செம்மலர்னா தாமரை, தாமரை மடவாள்னா லட்சுமிய. செம்மலர் மடவாளிட்ட திலக சிந்தூரம் போல, லட்சுமியனுடைய இதுல இருக்கக்கூடிய குங்குமம் அழகா இருப்பது போல கிழக்கு திசையிலிருந்து ஒரு குங்குமம் மாதிரி அழகா கலர்ல ஒண்ணு வாரானாம் சூரியனை, அப்படி சொல்றார். செம்மலர் மடவாளிட்ட திலக சிந்தூரம் போல அம்மலை மிசையே வைகி ஆடக கிரிசூழ் போந்து. நேத்து குடபால் இதுல போய் மறைஞ்சு அப்படியே ஒரு மேருமலை ஒரு சுத்தி இப்ப கிழக்க இப்படி வெளியே வரானாம். ஏன்னா இங்க நுழைஞ்சவன் எப்படி இங்க வெளியே வரான் அப்படின்னு சொல்றாரு. அம்மலை மிசையே வைகி ஆடக கிரி சூழ்ந்து, மேருமலைய ஒரு சுத்தி இங்க மைமிகு கடல் மேல், கடல்ல இருந்து வருது சன்ரைஸ். நேத்து சன் செட்ட சொன்னார், இப்ப சன்ரைஸுக்கு வரார். கடல் மேல் முளைத்தது வாலபானு. வாலம்னா இளைஞர்னு அர்த்தம். அப்படின்னா வாலபானு அப்படின்னா அந்த இளஞ்சூரியன். முருகப்பெருமானுடைய அழகு எப்படி இருந்ததுன்னு சொல்லும் கூட கந்தபுரம் இதுல சொல்லுவார், கந்தர்கள் என்பால. ஏன்னா நேரில் பார்த்தவர் முருகப்பெருமான் எப்படி இருந்தார் சார்னு போய் கேட்குறாங்க. சொல்றாரு, அன்றைக்கு காலையில வந்த அந்த சூரியன் இளம் பருதியினர்
அது எப்படி இருந்துதான் அப்படி இளம் பருதி அருமையா சொல்றார். ஒரு 100 சூரியன் இல்ல 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 ஒரு 1000 சூரியன் அதெல்லாம் காணாது. ஒரு கோடி சூரியன் அப்படியே போட்ட 100,000 கோடி சூரியன் அது வந்த மாதிரிதான். சோதி இளம்பருதி 100,000 கோடி போல் வளர்ந்தரும் தெய்வீக வடிவாயினார். முருகப்பெருமான் அப்படி வந்தாங்க. முருகப்பெருமான நேரில் பார்த்த குமரவர் என்ன சொல்றாரு? 100,000 கோடி இளம் சூரியன் காலில் ஒன்னா வந்தா எப்படி பிரகாசமா தானே அப்படி இருந்தாங்கிற. சோதி இளம்பருதி வளர்ந்தரும் சோதி இளம்பருதி 100,000 கோடி போல் வளர்ந்தரும் தெய்வீக வடிவாய் அப்படி வந்தா முருகன்கிறார். அதனால அந்த சூரியனை சொல்ல சூரியனுடைய அழகை சொல்லும் பொழுதே இளம் தான் சொல்லணும். ஏன்னா உச்சியில் இருக்கிற சூரியன் அழகு இல்லை, சுட்டெரிக்கும். அது அங்க அழகுக்கு இடம் இல்லை. அதனால சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்? இளம் சூரியன். அதை எங்கேயும் சொல்ல முளைத்தது வாழபானு. வாழைன்னா இளமைன்னு அர்த்தம். அதனால இந்த வாழ்த்தனம் இருக்கிறல இளமையில தானே, அது அப்படிதான் வந்தது போல. அம்மலை மிசையே வைகி ஆடக கிரி சூழ் போழ்ந்து கிரின மலை. வைகி ஆடக மலை மேருமலையை கிரி சூழ் போந்து சுத்தி மைமிகு கடல் மேல் முளைத்தது வாழபானு. சூரியன் இப்ப நேற்று சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுலேருந்து கதை ஆரம்பிச்சுது. முல்லை மலர்னாரு, தாமரை மலர்னாரு, பல்லு பிறையை பல்லா இருந்ததுனாரு, கொல்லிவாய் பிசாசுன்னாரு, வானத்தை உடனா சொல்லி அப்படியே கொண்டு காலையில் விடிஞ்சதுங்கிறதுக்கு சேவல் கூச்சுன்னாரு, கோயிலில் சங்கு ஊதுனாங்கன்னாரு. இப்போ சூரியன் மெல்ல இன்னைக்கு தான் நம்மால் அந்த குதிரை மேலே ஏறி வருவானோ அது இன்னைக்கு தானோன்னு பார்க்கறதுக்காக வந்துதான் அதனால எம்மிரை பரியில் ஏறும் நாள் இதோ என்று பார்க்கும் அப்படி வந்துதான் வர. மண்கெழு செங்கோல் வேந்தன் வைகரை எழுந்து நீரால் கண்களல் விளக்கி மூழ்கி கண்ணுதல் பூசை செய்து தன் கதிர் முத்தமாலை தரித்து நற்கலன்கள் தாங்கி விண்கிளர் செம்பொற்கோவில் முகப்பினில் வீற்றிருந்தான். காலையில சுவாமி யாரு? மன்னன். மண்கெழு செங்கோல் வேந்தன் காலைல எந்திரிச்சிட்டான். எப்ப எந்திரிச்சான்னாரு? வேந்தன் வைகரை எழுந்து. வைகரைன்னா பிராமி முகூர்த்தம்னு ஒரு எழுதினார். பிராமி முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு 5 நாளிகைக்கு முன்னர். 5 நாளிகைக்கு முன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில 4 மணி. மன்னன் காலையில் 4 மணி எந்திரிச்சானோ. அவன் காலையில் 9 மணி எந்திரிச்சாலும் எவன் சார் கேட்பான் அவனை. ஆனால் பாருங்க எப்படி இருந்திருக்கான் பாருங்க. எந்திரிச்ச மட்டும் இல்லை, என்ன செஞ்சாங்கிறான்? மண்கெழு செங்கோல் வேந்தன் வைகரை எழுந்து நீரால் கண்களல் விளக்கி. கண்ணு அதுக்கப்புறம் கடல் நேர காலுக்கு வந்துட்டார். அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தம் செய்து கண்களல் விளக்கி மூழ்கி குளிச்சுட்டு என்ன செஞ்சார்னாரு? நரசூஸ் காப்பி குடிச்சார் இல்ல, கண்ணுதல் பூசை செய்து குளிச்சுட்டு என்ன செஞ்சார்னா, ஏன்னா பொதுவா நம்ம பத்தி நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அதனால கண்களல் விளக்கி மூழ்கி கண்ணுதல் பூசை செய்து. மன்னன் அந்த நெறியில நின்றுருக்கான் சார். கண்ணுதல் பூசை செய்து கண்ணார் நுழுதலோய் களநிலைகள் கண்டேன் கண்கள் கழிகூற நாது இரவும் பகலும் நாள் அவையே என்னும் அதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்தும் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அளவுடையதோ. அதனால கண்ணார் முதலோய்னு சுவாமி தான், அதான் பெருமான். அதனால கண்ணுதல் பூசை செய்து, பெருமனை பூசை செய்துன்னு சொல்லலை, கண்ணுதல் சாமியத்தான் பூஜை செய்யறான். கண்ணுதல் பூசை செய்து, கண்ணுதல் பூசை செய்துன்னு ஒரு வார்த்தையில போட்டான். நம்மாளு ஒரே ஆசிரியர் விடுவாரா இந்த இடத்தெல்லாம்? அவர் சும்மாவே சடப்பின்றாள். இங்க சடை இருந்தது, பூ வச்சு விட்டான் மனுஷன். எழுதினார் சிவத்தியான ஆதிகள் அனைத்தும் செய்து அப்படின்னு எழுதினார் ஒரு வார்த்தை. அது என்ன சார் சிவத்தியான ஆதிகள் அப்படின்னா? அந்த ஆளே நல்லா அடுத்த ஆள் எழுதுறாரு, சிவத்தியான ஆதிகள் யாவை ஆமாம் என்னில் சிவத்தியானமும் சிவமூல மந்திர ஜபமும் அருள் பாக்களினால் தோத்திரம் செபித்தலும் ஆகிய சிவத்தியானாதிகள் பலவும் செய்து என்பதனை கண்ணுதல் பூசை செய்தென்றார் அப்படின்னார். பூஜை அப்படின்னா என்னவெல்லாம்ங்கிறார்? சுவாமியை தியானம் செய்யறதா, சுவாமியினுடைய மூல மந்திரத்தை ஜபிக்கிறதா, அருள் பாக்களாகிய தோத்திரங்களினால் பாடுவதெல்லாம் நமக்கு அறிவுரை தான் புராணம்.
முதல்ல இருந்து அதுதான் அடிக்கடி எங்க குருநாதர் சொன்னதான் அடிக்கடி, நம்மளா சொல்ல, குருநாதர் சொல்றோம். புராணம்ங்கிறது செய்தி, நமக்கு வாழ்க்கையில என்ன பூசை செய்யணும் இங்க சொல்லிட்ட. சரி, இது முதல்ல தெரிஞ்சுட்டு எப்ப எந்திரிக்கணுமா? காலையில் 4 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணுமா? எந்திரிச்சு முதல்ல கை கால் சுத்தம், அப்புறம் மூழ்கின்ட்டார், குளிச்சு பூசை செய்யணும்ட்டார். கண்ணுதல் பூசை செய்து. சரி, கண்ணுதல் பூசைனா என்னன்னு ஒரு கற்பனை கலந்து சொல்ல பூஜை பண்ணியாச்சு. இல்ல வெயிட், பூசைன்னா என்னல்ல, சிவத்தியான ஆதிகள் செய்து. சிவத்தியான ஆதிகள் அப்படின்னா முதல்ல சிவத்தியானத்தில் துவங்கி சிவத்தியானத்தை ஆதியா கொண்டு, அதனால சிவத்தியான ஆதிகள் அப்படின்னு சொல்லி ஆதிகள்னு போட்டு அப்புறம் என்னன்னாரு தியானம் செய்யணும். மூலமந்திர ஜபம், அதுதான் சிவபூஜை செய்யறவங்க சரி, இல்லை அனுஷ்டானம் பண்றவங்க சரி, மந்திரத்தை மூல மந்திரத்தை ஜபிக்கணும். ஜபம் குருநாதர்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு மேல சொல்ல முடியாது. சிவமூல மந்திரம் ஜபம். அதுக்கப்புறம் அருள் பாக்களினால் தோத்திரம் செய்த திருமுறை படிக்கணுங்கிறாரு. தோத்திரம் செய்தல என்ன அர்த்தம்? திருமுறை படிக்கணும். அதெல்லாம் காலையில செய்தான். இதெல்லாம் மன்னன் செய்திருக்கிறான். மூழ்கி கண்ணுதல் பூசை செய்து, பூசை செய்யணுங்க. அந்த பூஜை அதுதான். சேக்கலார் சுவாமிகள் கூட சுவாமி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதா ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருந்தா, சுவாமி அவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படி இருக்குன்னு ஒண்ணு சொல்லணும்னா ஒண்ணுதான், எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. அண்ணலார் அடியார் தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாய் என பெருந்தவ கொழுந்து. காஞ்சிபுரத்துல அம்மா பூஜை செய்யறாங்க. அம்மா ஏன் பூஜை செய்யணும்? அவசியமே கிடையாது. ஏன்னாரு, அம்மா பூஜை செஞ்சா பிள்ளை பூஜை செய்யும். என்ன நெறி பாருங்க. அம்மா பூஜை செஞ்சா பிள்ளை பூஜை செய்யும். அம்மா சீரியல் பார்த்தா திருப்பூர்காரங்களுக்கு தெரியாது, சீரியல்லாம் என்னன்னு தெரியாது. நான் வெளியூர் சொல்ல மாதிரி சொல்லிட்டேன், ஏன்னா அதுதான் சொல்றாரு. அதனால அப்போ பூஜையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அம்மா என்ன பண்ணா பாருங்க, நீங்க எல்லாம் பூஜை செய்யணும் எங்க ஐயாவை அப்படின்னு சொல்லல, தான் காஞ்சிபுரத்துக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்தோன்னோட இது முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. சார் நாம எப்ப திருமுறை படிப்போம்? அம்மா சொல்றாங்க எல்லா திருமுறை எல்லாம் படிக்கணும், நீங்க எல்லாம் பிள்ளைகள்லாம். அம்மா சாயங்காலம் விளக்கு முன்னாடி உட்கார்ந்து சாமி மனம் உட்கார்ந்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, சொல்லுடா கண்ணே நமச்சிவாய சொல்லு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சொல்லு, நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் சில இமைப்பொழுதும். இப்படி அம்மா படிச்சு கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை 45 வயசு ஆனாலும் சொல்லுவான், எப்போ படித்தோன்னே தெரியாது. நமச்சிவாய நான் தாழ் ஒளி எப்பொழுதும் இருந்தாலும் அப்படியும். இதெல்லாம் நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணதான் ஞாபகம் இல்லை சார், ஆனால் வந்தது. எப்போ மனப்பாடம் பண்ணீங்க? இல்லை சார். ஏன்னாரு, அம்மா படிச்சாங்க பிள்ளை படிச்சு. அதாங்க சொல்றாரு. அதான் கண்ணுதல் பூசை செய்து நமக்கு தன் கதிர் முத்தமாலை தரித்து, முத்து மாலையை தரித்து கொண்டு அப்படின்னு சொல்றார். அதுல அவர் ஒரு உரை, ஒரு குறிப்பு எழுதுறார். அப்புறம் நடராஜன் ஐயாட்ட தான் கேட்கன்னு வந்தேன், மறந்துட்டேன். ரத்தன பரீட்சைன்னு ஒண்ணு காட்டுறாரு. இதுல 63 கலைகள்ல 32வது கலை ரத்தன பரீட்சைன்னு வருது. அதுக்கு ரத்தன பரீட்சைன்னு நூல் இருக்குங்கிறார். அந்த நூல் பிரகாரம் இந்த கல் வகைகள்லயே உயர்ந்தது முத்துன்னு எழுதுறார். அது அதனுடைய தாற்பயம் என்னங்கிறது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் எடுத்து படிச்சா நம்ம அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாதான் தெரியும். இவர் எழுதுறத வச்சு நான் சொல்றேன். ரத்தன பரீட்சை அப்படின்னு ஒண்ணு சொல்றார். நான் அந்த ரத்தன பரீட்சை எங்கன்னு போய் தேடினதுக்கு அப்புறம் தெரியுது 63 கலைகள்ல 32வது கலையா இருக்கு ரத்தன பரீட்சை. அந்த ரத்தன பரீட்சைக்குன்னு நூல் இருக்கு. இப்ப அந்த நூலை யாரு ரொம்ப கையாளுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தா தப்பான செய்யக்கூடாது. இந்த ஜோசியர்கள் அல்லது ஜோசியர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த பரிகாரம் சொல்லுங்க, இந்த கல் போட்டீங்கன்னா நல்லது, அந்த கல் போட்டாலும் சொல்றாங்க. நான் இப்ப அதுக்குள்ள போல, ரைட்டு தப்புங்கிறது வேற, நம்பிக்கைக்கு உட்படுது. அப்படி சொல்றாங்க இல்லையா, நீங்க உங்களுக்கு உங்க ராசிக்கு நீங்க நீலக்கல் போடுங்க, உங்க ராசிக்கு நீலக்கல் போடுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்க. அது சொல்றாரு. அதனால அதுல வருதான் அப்படின்னு இப்ப பேசுங்க. ஆனா அந்த புஸ்தகம் அதைத்தான் சொல்லுதா அப்படியா அது எனக்கு தெரியல. யாரே இருந்து தெரிஞ்சா சொல்லுங்க பையா மாதிரி அதை பற்றி அந்த இதுல துறையில இருக்கவங்க தெரிஞ்சா சொல்லுங்க. ரத்தன பரீட்சை அப்படிங்கிற இவரே எழுதுறார். ரத்தன பரீட்சையாம் நியாய விதியினால் முத்து என்பதை தலை சிறந்தது ஆயின் முத்து மாலை அணிந்தார் ஒரு குறிப்பு எழுதுறார். சொல்லிட்டு பாண்டிய நாடு ஆதலால் முத்து மாலை அணிந்தார் எனலமாம்ட்டு போயிட்டார். திரும்ப உரையில பாண்டிய நாடு அதனால அங்க முத்து விளையிற இடம், அதனால அணிந்தார் அப்படின்னு சொல்றார். நாடி எனக்கு அது சரியா
தெரில, அது கூட பதிவு பண்ணன்னு தெரில. எங்கள் குருநாதர் சொன்ன ஞாபகம் அது நான் எவ்வளோ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கற்பில் சிறந்தது முத்தும்பாங்க எங்கள் சுவாமி. அப்படின்னா என்னவா, அவங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த அளவு சரியாக புரிஞ்சேன்னு தெரில. ஐயா மாதிரி பெரியவங்க தான் சொல்லணும். முத்துவை வந்து அறுக்கவோ இது பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அது அது எனக்கு தெரில. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்படின்னா இப்போ வைரமெல்லாம் பெருசாக அறுத்து நம்ம சைஸுக்கு தக்கனெல்லாம் பண்ணுற மாதிரி முத்தை வந்து அவ்வளோதான் இது பண்ண முடியாது. அது என்னமோ டக்குன்னு வந்து உடஞ்சிரும். அதனால் அப்படிப்பட்ட மானம் அதுக்கு, அதனால் கற்பிச்சிருந்தது முத்து அப்படின்னு ஏதோ ஒரு ஃப்ளோவில் எங்கள் சுவாமி சொன்னது. நான் அப்போ அதை பற்றி கேட்குற அறிவும் இல்லை, இப்போ கேட்கலான்னு நினைக்க முடியாது, அவங்க இல்லை. அதனால சொல்றார், அதனால முத்து ரத்தன பரீட்சை அப்படின்னு ஒரு இது, அதன் பிரகாரம் முத்து என்பது சிறந்தது. அதனால இந்த மன்னர் தன் கதிர் முத்த மாலை தரித்து, காலையில பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முத்து மாலையெல்லாம் அணிந்து கொண்டு நற்கலன்கள் தாங்கி முத்து மாலை போட்டு நல்லா, அதுக்கு மேல நல்ல ஆபரணங்கள்லாம், வைரம் அது இது தங்கம் அதெல்லாம் நல்ல ஆபரணங்கள்லாம் நற்கலன்கள் தாங்கி. அப்போ முத்து மாலையை தனியா குறிப்பு சொல்றார். ஏன்னா நற்கலன்கள்னு திரும்ப ஒன்று போட்டார்னா அப்போ முத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ஏதோ கொடுக்குறார். இவர் இது இப்படி ரத்தன பரீட்சையின் பிரகாரம் வந்துன்னு சொல்லிட்டு அவர் பாண்டிய நாடு ஆதலினாலும் அப்படின்னு எழுதுறார். அது அந்த இடத்த அப்படி வச்சுக்கிடுவான். தன் கதிர் முத்த மாலை தரித்து நற்கலன்கள் தாங்கி விண்கிளர் செம்பல் கோவின் முகப்பினில் வீற்றிருந்தான். விண்கிளர் செம்பல் கோவில் அந்த இடத்துல அரண்மனை, கோவில்னா அரண்மனை. அதனால விண்கிளர் செம்பல் கோவில்னர் அப்படின்னா விண் அளவிற்கு உயரமாக செம்பொன்னினாலே வளையப்பட்ட அரண்மனையாம். அது எவ்வளவு இருந்திருக்கும். அது சரி, உண்மையிலே நீங்க ஒரு குதிரை வாங்குறதுக்கே 49 கோடி பொண்ணு கொடுக்காமனா அப்போ அவனுடைய செல்வம் தான் இருக்க முடியும். அதனால விண்ணை தொடுகின்ற அளவிற்கு, அது இயற்கை வளம் உயர், இதுக்காக சொல்ல அப்படி இருக்கின்ற உயரமாக செம்பொன்னாலான அந்த அரண்மனையுடைய முகப்பிலே வாசல்ல காலையில உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இது காலையில உடனே ஒரு 6:45 7 மணி இருக்கும் போல. வந்திரல்லாளர் எல்லாம் வாம் பரித்திரல்கள் கொள்வான் சென்றரன் அடியார்க்கீந்த செம்பொருள் தாரீராகில் இன்றுமை வருத்தம் செய்தும் என்றெறி வெயிலினூடு நின்றிடும் என்ன நின்றார் நீழ்பெரும் புகழின் நிற்பார். காலையில 7 மணி ஆச்சு, அவங்கெல்லாம் தண்டக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்திரலாளர் எல்லாம் வாம்பரி திரள் கொள்வான் சென்று, குதிரையெல்லாம் வாங்கிறதுக்காக போய் அந்த பணத்தை சென்று அரண் அடியார்க்கு ஈந்த செம்பொருள் தாரீராயில், அங்க போய் அந்த யாரோ ஒரு அடியார்ட்ட கொடுத்த அந்த பணத்தெல்லாம் இப்ப நீ தரலன்னா சொல்றான். செம்பொருள் அதெல்லாம் தரலன்னா இன்றுமை வருத்தம் செய்தும், இன்னைக்கு உங்க நாங்கள் துன்பப்படுத்தும், அந்த பணத்தெல்லாம் எப்பவுமே கொடுத்துரும் இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. போய் இன்றுமை வருத்தம் செய்தும் என்று எரி வெயிலின் நூடு நின்றிடும் என்ன, வெயில கொண்டு நிறுத்திட்டாங்களாம். அதனால இன்னைக்கு வெயில் பணம் தர வரைக்கும் நீ வெயில நில்லையா அப்படின்னு அவர் துன்பப்படுத்தி இருக்காங்க. வெயில் நின்று எரி, வெயில் நல்ல எரிகின்ற வெயில் நின்றெறி வெயிலின் நூடு நின்றிடும் என்ன சொல்ல நின்றார். அங்க போய் நின்றாராம். யார் சார்னாரு? நீள் பெரும் புகழின் நிற்பார், உயர்ந்த புகழ்ல நிற்பவர் அங்க நிற்கிறார். அவரை அந்த இடத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்லிட்டார் பாருங்க. நிற்கிறாரா, நின்றிடும் என்ன, அவங்க சொன்ன உடனே நின்றார். யார் சார்னார்? நீள் பெரும் புகழின் நிற்பார், இன்னைய வரைக்கும் புகழ்ல என்றைக்கும் புகழ்ல இருப்பவர் நீள் பெரும் புகழின் நிற்பார். அங்கு நின்று இளைப்பார் தம்மை ஆண்டாண்டகையை உண்ணி இங்கு உணர்ந்திலையோ நாயேன் எடும்பை என்று இரக்கம் எய்தி சங்கவென் குளையாய் மன்னன் தனக்கு வாம் வரிகள் ஈதல் நங்கடனாகும் என்று நவிந்த சொல் பொய்யை பொய்மையாமோ. இப்ப வந்து சுவாமியை நினைக்கிறார். ஏன்னா தண்டனைன்னு கொடுத்து அங்க கொண்டு அப்படி நிறுத்தும் பொழுது அதை வந்து நினைக்கிறார் சுவாமிய. அதை சொல்றார். அங்கு நின்று இளைப்பார், நின்று இளைப்பார் அப்படின்னா வருத்தப்படுறது, இளைத்தல்னா வருத்தப்படுறது. அங்கு நின்று இளைப்பார் தம்மை ஆண்ட, தம்மை ஆண்ட ஆண்டகையை உண்ணி, பெருமானை நினைந்து இங்கு உணர்ந்திலையோ, இது உனக்கு தெரியலையா ஐயா,
நாயேன் இடும்பை, என்னுடைய துன்பத்தை நீ உணரவில்லையா? சுவாமி பார்த்து கேட்கிறார். இந்த இங்கு உணர்ந்திலையோ நாயேன் இடும்பை என்று இரக்கம் எய்தி, என் மேல அன்பு கொண்டு இறக்கப்பட வேண்டாமா நேர்? சங்கவென் குளையாய், பெருமான சங்கினால் ஆன பெருமானுடைய இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பொன்னால போட்டிருக்கிறான், ஒரு பக்கம் சங்கனால போட்டிருக்கிறான் சுவாமி. குளையை சுளை, குளை என்பது சங்கனால, தோடு என்பது பொன்னினால அவன் அணிந்தது. அதனால சங்கு இதை சங்குல தான் பண்ணியிருக்கிறான். ஒரு பக்கம் பொன்னி என்பது அதனுடைய உயர்வு உரித்தது, இன்னொன்று சாதாரண சங்கு அனைம கடல்ல இருந்து வர நம்ம கன்னியாகுமரி கடல்ல வச்சு வெளியே வச்சு வித்துட்டு இருப்பான் 100 ரூபாய்க்கு, இப்போ முன்னாடி 10 ரூபா. அதுதான், அதை தான் ஒரு பக்கம் போட்டிருக்கான். அது அவனுடைய எளிமை பெற்று, அதுதான் சுவாமி. தாமார்க்கும் முடியல்லா சங்கரன் அச்சங்க வெண்குலை காதில் கோமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலச்சேவடியை கூறின சுவாமி. சங்க வெண்குலை அதான் போட்டிருக்கிறான். அதான் சொல்றார், சங்க வெண்குளையாய் மன்னன் தனக்கு வாம்பரிகள் ஈதல் நம் கடனாகும் என்று நவின்ற சொல் பொய்மையாமோ. அருமையான ஒரு அர்த்தம் போட்டார். என்ன சொல் பாருங்க. சங்கவன் குளையாய் பெருமானே, மன்னன் தனக்கு வாம்பரிகள் ஈதல், பணத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு, அல்லது அவர் குதிரையை நான் கொண்டாரேன்னு மணி சொன்னார். உங்கடனாகும் என்று சொல்லல, எம்கடனாகும் என்று சொல்லல, நம் கடனாகும் என்று நவிந்த சொல் பொய்மையாமோ. சுவாமி அன்னைக்கு சொன்னான். எங்க தெரியுமா? திருப்பெருந்துறையில் 99 பாட்டில் சொன்னான். கேடிலா இயல்பினாரும் கேட்டில புருவல் மூத்து ஊத்து பாடலால் ஏத்தும் தெய்வ பான்மையற்கு வந்து சொல்வார், பீடிலாதவோர் புள்ளம் பேதர ஒளிவாய் இந்த நாடலாம் மதிக்க நாமே நட்பரிதிரள் கொண்டேகி. அன்னைக்கு சொன்னான். ஏன்னா இவர் போய் சொன்னார், இந்த மாதிரி ஓலையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, நிலைமை மோசமா அப்படின்னு போய் கேட்கும் பொழுது சுவாமி சொன்னா, நீ இதுக்கெல்லாம் என்ன சொல்லார் பாருங்க, பீடிலாதவர் போல் உள்ளம் பேதுர ஒளிவா, இதுக்கெல்லாம் நீ பயந்தமா இருக்கக்கூடாது. இந்த நாடே மதிக்கிற மாதிரி குதிரைகளை அனுப்புவேன் இல்லை, இந்த நாடே மதிக்க மாதிரி குதிரைகளை நாமே கொண்டேகி. அப்ப நாமே என்பது மதிப்பது குதிரைக்கு மட்டுமல்ல, தமக்கும். ஏன்னா நாடே மதிக்கிற மாதிரி நாமே வருவோம், நாடே மதிக்கிற மாதிரி குதிரைகளை கொண்டு வருவோம், ரெண்டும். அதனால நாடவர் நாடலாம் மதிக்க நாமே பரித்திரள் கொண்டேகி அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். 99 பாட்டில தான். இப்ப அதை ஞாபகப்படுத்தி, இப்ப கூட நீங்க அன்னைக்கு கொண்டாருன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லல, இல்ல குதிரை வாங்க பொறுப்பை ஏன்ட்ட கொடுத்தானே நல்லா பார்த்துருக்கணும் சொல்லல. நம்ம கடமை அல்லவா குதிரை கொடுக்கிறது. ஏன்னாரு, இது சுவாமியை ஏற்கனவே அடைந்த ஆன்மா. அதனால என்னாச்சுன்னார், சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் எனக்கு செய்தது இவனுக்கு செய்தது என்றும் சித்தியார் அப்படியே சொல்லு. சிவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் இல்லைங்களா? அதனால கூடவே இருந்து பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமையினர் இப்பதான் சுத்திரம். அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ ஏன் செயல் ஓய செயல் பிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. சுவாமி செயல் தான் இவருடைய செயல், இவர் செயல் தான் சுவாமியுடைய செயல். அதனால என்ன வார்த்தை போட்டாரு, ஆம்பரிகள் ஈதல் நம் கடனாகும் என்று நவின்ற சொல் பொய்மையாமோ. அதனால நாம அன்னைக்கு சொன்ன சொல்லு பொய்யாயிடக்கூடாதே அப்படின்னு ஞாபகம் சொல்ற வருந்துற. ஊனுடம்புடைய வாழ்வை ஒழித்து உனக்கு அடிமை என்று மாநிலம் புகழா நிற்ப வந்தனை அடைந்தன் தன்னை மீனவந்தன்பால் மீள விடுத்தனை வேலை நீருள் ஆனவின் நன்னீராற்று நீரன ஆவதுண்டோ. ஊனுடம்பையுடைய வாழ்வை ஒழித்து, இந்த மாமிச பிண்டமாகிய இருக்கின்ற இந்த வாழ்வை ஒழித்து வேண்டாம்னு திருடியில் அடைந்தேன் அன்னைக்கு ஞாபகப்படுத்துறாரு. இதை நினைச்சு அதெல்லாம் வழிபாடுல செய்யறார். ஊனுடம்பை வாழ்வை ஒழித்து உனக்கு அடிமை என்று மாநிலம் புகழா வந்து நிற்ப வந்தடைந்தேன். அதனால இந்த உனக்கே அடிமை என்று எல்லாரும் சொல்லபடி இந்த பாண்டியன்ட்ட கூட போகாம நான் உன்ட்ட தான் நின்னேன். என்ன திரும்ப மீனவன் தன்பால் மீள விடுத்தனை. இப்ப என்ன போய் திரும்ப நீ பாண்டியன் அனுப்பிட்ட.
அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு, வேலை நீருள் ஆனவின் நன்னீர் ஆற்று நீரனாவதுண்டோ. கடலுக்கு உள்ள போன ஆத்து தண்ணி திரும்ப கடல் ஆத்து தண்ணியா திரும்ப வர்றது எங்கேயாவது உண்டா? கிடையாது. அது மாதிரி சுவாமி திருவடியில கலந்த ஆன்மாக்கள் மீண்டும் உலகுக்கு வருவதாக இடமே இல்லை. ஆனா என்ன மட்டும் நீ திரும்பவும் மீனவன பாண்டியமன்னன் அங்க அனுப்பிட்டியேன்னு வருத்தப்படுறார். மீனவன் தன்வால் மீள விடுத்தனை வேலை நீருள், வேலைன கடல், வேலை நீருள் ஆனவின் நன்னீராற்று நீரனாவதுண்டோ. கடலுக்குள்ள போய் சேர்ந்த நீர் திரும்ப வந்து பின்னாடி வந்து இது ஆத்து நீர் இப்ப வந்ததா வரலாறு இல்லையே. அது மாதிரி ஓன்ட்ட வந்து சேர்ந்த நான் திரும்ப எங்க இருந்து வந்தனோ அந்த இடத்துக்கு திரும்ப என்ன அனுப்பிட்டியப்பா அப்படின்னு வந்து வருத்தப்படுற. அறத்தனி செல்விவாக அன்பிலேன் நின்பால் என்று வெறுத்திடின் அடியேற்கிங்கு வேறொரு துணையும் இல்லை. உருக்கம் செருத்தவர் புறங்கள் எல்லாம் செற்றவர் அடியான் தன்னை நிறுத்தினர் வெயிலில் என்றான் நின்புகள் கேற்றமாமோ. என்னமா சொல்லுவார்? அறத்தனி செல்விவாக அன்பின் நிலையே நின்பால் என்று 32 அறங்களையும் இந்த உயிர்கள் வாழ் உள்ள கருணையினால் செய்த உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட நீர் இன்னைக்கு என்ன நீ வெறுத்தேன்னா எனக்கு யாருப்பா துணை? ஏன்னா வேற யாரும் இல்லை, அதனால எனக்கு யார் துணை? செருத்தவர் புறங்கள் எல்லாம் செற்றவர் அடியான் தன்னை நிறுத்தினன். செருத்தவர் புறங்கள் எல்லாம், உம்மை பகைத்தவருடைய புறங்கள் எல்லாம் முப்புறத்தையும் ஒரு நொடி பொழுதிலே தீக்கிரையாக்கின ஒருத்தருடைய அடியவருக்கு இன்னைக்கு மதுரையில இப்படி ஒரு துன்பம் நடக்குன்னா அது உம்முடைய புகழுக்கு இழுக்கு இல்லையாங்கிறார். என்னமா கேட்டார் பாருங்க. செருத்தவர் புறங்கள் எல்லாம் செற்றவர் அடியான் தன்னை நிறுத்தினர் வெயிலில் நின்றான். அப்படி வெயில நின்றான்னா நின் புகழ்க்கு ஏற்றம். நான் நின்றுட்டு போறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை இந்த துன்பம் எல்லாம். ஆனா நாளைக்கு உலகம் என்ன சொல்லலாம், மாணிக்கவாசர் நின்றார்னு சொல்லாது, திருப்பெருந்துறையில சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டவன் வெயில நின்னான்னு உன்னுடைய புகழுக்கு அதுக்காடி பார்க்க அப்படிங்கிறார். வான நாடவர்க்கு மேலோய் வந்து உனக்கு அடிமை இப்போதான் நான் இடும்பை உற்றால் அருள் நம அடிமையாவார். நான் என மனத்தார் சொல்லும் நல்லுரை அன்றி நின்ற ஈனமாம் ஒருவன் சொல்லது ஏறுமோ உளத்தில் என்றார். வானநாடவர்க்கு மேலோய், சுவாமி வானநாடன்னு சொல்றாரு. சுந்தரர் சொல்றார் வானநாடனே வழித்துணை மருந்தேம்பர். அது ஒரு சிறப்பு சொல்றது. வானநாடன தேவர்கள், அவங்களுக்கெல்லாம் மேலாய் சுவாமி தேவாதி தேவன். அதனால வானநாடோர்க்கு மேலோய் வந்து உனக்கு அடிமை இப்போதான் என் இடும்பை உற்றால் அரணுக்கு அடிமையாவார். நான் எனக்கே இந்த நிலைமைன்னா உனக்கு அடிமையாறதுக்கு அடுத்தால யார் வருவார்? நான் என மனத்தார் சொல்லும் நல்லுரையால் அன்றி நின்ற, இதை நான் என்கின்ற மனம் விட்டு நீங்கிய ஒருத்தர் சொல்லணும். ஆனா இந்த ஈனமாம் ஒருவன், நான் அப்படி இல்லைங்கிறார். ஈனம்னா ரொம்ப கடைநிலை. ஈனமாம் ஒருவன் சொல்லது ஏறுமோ உளத்தில. நான் சொல்றது உங்க செவியில ஏறுமான்னு தெரியல. இதெல்லாம் யான் எனது என்பதை விட்டு நீங்கினவர்கள் சொல்லணும். நான் அப்படிலாம் இல்லை, அதனால நான் சொல்றது உன் மனசு காதுல விழுமான்னு தெரில அப்படின்னு தான் சொன்னார். விழுந்துருச்சு காதுல சொல்லிட்டாரு. அவத்தொழில் புரியா மேன்மை அன்பருக்கு அன்பு செய்து பவக்கடல் இடை வீழாமல் பரிந்தருள் பார்வை நல்கி தவப்பெரு வடிவம் கொண்டு தாள் அழித்து ஆளும் ஐயர் செவிப்புலன் புகுந்தது அன்பர் செப்பிய மாற்றமெல்லாம். இவர் பேசினது அவ்வளவு ஒரு காது உள்ள விடுதுன்ட்டார் சுவாமி. அவத்தொழில் புரியா மேன்மை அன்பருக்கு அன்பு செய்து பவக்கடல் இடை வீழாமல் பரிந்தருள் பார்வை நல்கி, பிறவில போய் விழாமல், அது ஒரு பார்வை, அருள் பார்வை. எங்க திருப்பெருந்துறை பண்ணது பார்வை நல்கி தவப்பெரும் வடிவம் கொண்டு, குருநாதராய் தவப்பெரு வடிவம் கொண்டு தாள் அழித்து ஆளும் ஐயர், தன்னுடைய திருவடிகளை அவருக்கு கொடுத்து ஆட்செய்த பெரியவர். ஐயர்னா தலைவர். தாள் அழித்து ஆளும் ஐயர் செவிப்புலன் புகுந்தது, இவர் சொன்னதெல்லாம் அவர் காதுக்குள்ள விழுந்துருச்சான். செவிப்புலன் புகுந்ததன்பர் செப்பிய மாற்றமெல்லாம். இப்ப 2-3 பாட்டை இவர் சொன்னதெல்லாம் சுவாமி காதுக்குள்ள போயிருச்சான். இப்ப சொல்ற காம்படு தோழி பாகன் கண்ணுதலன் நண்பர்
தாம்படு துயரம் எண்ணி அத்துயர் தணிக்க வேண்டி தேம்படு மலங்கன் மார்பில் தென்னவன் தனக்கு வெற்றி வாம் பரியளித்தல் சொல்வாம் வல்வினை பகையை வெல்வாம். திருப்பெருந்துறை சர்க்கத்துக்கு முடிவுக்கு வரார். இப்ப என்ன சொல்லி முடிச்சார் பாருங்க. காம்படு தோழிவாகன், காம்புன்னா மூங்கில், மூங்கிலை ஒத்த தோழிரை உடைய அம்மா, வேயுறு தோழி பங்கன் சொல்றோம் இல்லையா. நம்ம காம்படு தோழிவாகன் கண்ணுதல் அண்ணல் அன்பர் மாணிக்கவாசர், கண்ணுதல் அன்பர் அவருடைய அன்பர், தாம்படு துயரம் எண்ணி அவர் படுற துன்பத்தெல்லாம் பார்த்து அத்துயர் தணிக்க வேண்டி அதை விட்டு நீங்கிறதுக்கு தேம்படு மலங்கன் மார்பில், தேம்படும்னா வேப்ப மாலை எல்லாம் அணிந்த மன்னன், மலங்கன் மன்னன், பாண்டிய மன்னன், அவனுடைய தென்னவன் தனக்கு அந்த மன்னனுக்கு வெற்றி வாம் பரியளித்தல், நல்ல வெற்றி தரக்கூடிய குதிரைகளை அளிக்க வேண்டும் என்று வெற்றி வாம் பரியளித்தல் சொல்வாம் அப்படின்னா அடுத்த படலத்துல சொல்ல போறேங்கிற கடவுள் மாமியார். வெம் வாம் பரியளித்தல் சொல்வாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்வினை பகையை வெல்வாம். குதிரையிட்ட சர்க்கத்துல அடுத்தால சொல்ல போறேன். அதனால எதை சொல்ல போறேன்னா, இந்த பாண்டிய மன்னனுக்கு வெற்றி தேடி தரக்கூடிய குதிரைகள். ஏன்னாரு, தன்னுடைய அன்பருக்கு ஏற்பட்ட துயரமெல்லாம் எண்ணி அந்த துயரத்தில் இருந்து நீக்கிட பாண்டிய மன்னனுக்கு இந்த குதிரைகளை, வெற்றி தரக்கூடிய குதிரைகளை கொடுக்க போறத அடுத்தால சொல்ல போறேன். சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட, வல்வினை பகையை வெல்வான். இந்த குதிரையை கொடுத்து மாணிக்கவாசகருக்கும் அரிவர்த்தன பாண்டியனுக்கும் உடைய வினைகளை எல்லாம் சுவாமி வெல்ல போறானா. அது அடுத்த இதுல சருக்கத்துல குதிரையிட்ட சருக்கம் என்ற பகுதியில வர இருக்கு. அதனால இதுவரை சொன்னதுல திருப்பெருந்துறை சருக்கத்துல இங்க ஒண்ணு நிறைவு பண்ற. உண்மையிலே இன்னைக்கு நம்ம சிவராமன் ஐயா குதிரை இன்னைக்கு வந்துரும்னாரு, கொஞ்சம் லேட்டு, அடுத்த வாரம் தான் வருது குதிரை. ஆனா கிளம்பியாச்சு எல்லாம் திருப்பெருந்துறையில வந்துடும், பயப்பட வேண்டாம், குதிரையை பார்த்தாச்சு. அதனால அடுத்த செவ்வாய்க்கிழமை திருப்பூருக்கு குதிரை வருது. அதனால எல்லாருமே அதுல இருந்து சந்திப்போம் என்று சொல்லி, இதற்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்த பெரியவர்கள், கேட்டு சிறப்பித்த அடியவர்கள், நம்முடைய குருநாதர் ஐயா அவர்கள் எல்லோருடைய திருவள்ளிகளுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி, மீண்டும் குருவருளையும் திருவருளையும் போற்றி நினைந்து வாழ்த்து சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.